இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். டுடே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நம்ம சஃபேர் பின் அச்சீவர் CR மூர்த்தி சார் தான் நம்ம கூட இருக்காங்க. ஆக்சுவலி வந்து ஆர்சி பிசினஸ்க்குள்ள நிறைய ஆளுங்களுக்கு இருக்கிற கேள்வி, ஆர்சி பிசினஸ்க்குள்ள வந்தா காசு கிடைக்குமா? ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் இல்லைன்னா 1 இயர் ஆர்சி பிசினஸ்க்குள்ள இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து 500 ரூபாய் தானே கிடைச்சிருக்கு. 500 ரூபாய்க்கு மேல ஆர்சி பிசினஸ்க்குள்ள பார்க்கவே இல்லை. ஆனா அங்க பாருங்க, அந்த மணி செயின் பிசினஸ்க்கு போனா எனக்கு வந்து 3 மாசத்துக்குள்ளே அவர் என்ன சொல்றீங்க, உங்களுக்கு வந்து 3000 rupees கிடைக்கும்னு சொல்றாங்க. இங்க நான் ஒரு 1 இயர் ஆர்சி பிசினஸ்க்குள்ள இருக்கேன். ஆனா எனக்கு வந்து என்ன கிடைக்கல, 500 ரூபாய் மட்டும்தான் கிடைச்சிருக்காங்க. ஆர்சி பிசினஸ்க்குள்ள போனா என்ன கிடைக்காது, காசு கிடைக்காது. இந்த மாதிரி சொல்ற நிறைய நபர் இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா நீங்க எங்க பார்த்தாலும் இருக்கும். பிகாஸ் ஆர்சி பிசினஸ்க்குள்ள வந்தா எல்லா ஆளுங்களுக்கும் காசு கிடைக்கும். ஆர்சி பிசினஸ்க்குள்ள ஜாயினிங் போட்டா இல்லைன்னா வந்து 10 பேரை நீங்க ஜாயின் பண்ண வச்சா உங்களுக்கு காசு வராது. 100 பேரை நீங்க ஜாயின் பண்ண வச்சாலும் காசு கிடைக்காது. ஏன்னா ஜாயினிங்க்கு காசு கொடுக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் ஆர்சி பிசினஸ்க்குள்ள இல்லை. ஆனா நீங்க தனியா நின்று கூட உங்களுக்கு என்ன கிடைக்கும், காசு கிடைக்கும். ஆர்சி பிசினஸ்க்குள்ள யூ கேன் கெட் லேக்ஸ் ஆஃப் மணி, லட்சக்கணக்கின ரூபாய் வந்து ஆர்சி பிசினஸ்க்குள்ள இருந்து நீங்க தனியா மட்டும் அது வந்து உங்களுக்கு ஆர்சியோட பொருள் நீங்க சேல் பண்ண உங்களுக்கு கிடைக்கும், நீங்க செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு கிடைக்கும். என்ன பண்ணாலும் நிறைய வேலைகள் இருக்கு சார். ஆனா ஆளுக்கு வந்து இப்போ அந்த ஆர்சி பிசினஸ் என்ன, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஒரிஜினல் டைரக்ட் செல்லிங் கம்பெனி அண்ட் த மணி செயின் பிசினஸ், அது வந்து நிறைய ஆளுக்கு இப்போ தெரியாது. காசுக்காக வந்து இந்த மாதிரி எப்படின்னா ஒரு MLM கம்பெனியில ஜாயின் பண்ணிட்டு வித்தின் 3 மாதம் சும்மா இருந்து காசு வாங்கணும். அந்த மாதிரி வர்ற ஆளுங்க தான் என்ன சொல்றது, ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள வந்தா காசு கிடைக்காதுன்னு சொல்றது. பிகாஸ் உழைச்சா மட்டும்தான் காசு கிடைக்கும். உழைச்சி கிடைக்கிற காசுக்கு மட்டும்தான் வேல்யூ, உழைக்காம கிடைக்கிற காசுக்கு வேல்யூ இருக்காது. அண்ட் டெஃபினெட்லி இன்னைக்கு வந்து நம்ம டீமுக்குள்ளே நமக்கு என்ன சொல்லலாம், பெர் மந்த் 8 லட்சம் ரூபாய் 8 lakh rupees இன்கம் வாங்குற ஆளுங்க நம்ம டீமுக்குள்ளே இருக்கு. அண்ட் டுடே வி காட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு டேக் ஹிம் டு தி தமிழ்நாடு பிளாட்ஃபார்ம். நம்ம கூட நம்ம CR மூர்த்தி சார் வந்திருக்காங்க. பாருங்க, ஒரு 2 வருஷம் முன்னாடி இல்லைன்னா 1 இயர் பிஃபோர் அவரோட இன்கம் என்னன்னு கேட்டா வந்து 4 லட்சத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய் தான். ஆனா ஒரே வருஷத்துல அவருக்கு அந்த இன்கம் 5 லட்சத்துல இருந்து 8 லட்சத்துக்கு மேல வந்திருக்காங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல இந்த மாதிரி என்ன பிசினஸ் இருக்கு ஒரே வருஷத்துல வந்து 3 லட்சம் ரூபாய் இன்கம் இன்கிரிமெண்ட் பண்ற மாதிரி ஒரு பிசினஸ்? ஆக்சுவலி வந்து இது ஒண்ணுமே இல்ல. இப்ப மூர்த்தி சார் வந்தா உங்ககிட்ட சொல்லி தருவாங்க. அவருக்கு வந்து ஸ்டார் ரூபி பின்ல இருந்து சஃபேர் பின்னுக்கு போறதுக்கு 1 இயர் எடுத்துனா உங்களுக்கு வந்து டோட்டல் இதே 1 இயர். இப்ப ஸ்டார் பின் இருக்கிற நபருக்கு கூட சஃபேர் பின்னுக்கு போறதுக்கு இதே 1 இயர் போதும். சோ அந்த கேப் நீங்க யோசிச்சு பாருங்க. சோ இப்ப கிடைக்கிற காசுல இருந்து மினிமம் நம்ம சஃபேர் சாரை மட்டும் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தா கூட 3 lakh rupees இன்கிரிமெண்ட் பர் மந்த் கிடைக்கிற அப்படின்னா பர் இயர் கிடைக்கிற என்ன வேலை இந்த உலகத்துல இருக்கு. அண்ட் தட் ஆல்சோ ஃபார் வித்வுட் மூவிங் ஃப்ரம் த ஹோம். நம்ம வீட்டுக்கு வெளியே போகாத ஜஸ்ட் ஜூம் மீட்டிங்ல இருந்து கூட உங்களுக்கு என்ன பண்ண முடியும், மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ண முடியும். ஓவர் த போன் யூ கேன் மோட்டிவேட் த பீப்புள், யூ கேன் ஆஸ்க் த சேல்ஸ். உங்களுக்கு வந்து போன்ல கூட என்ன பண்ண முடியும், சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து நம்ம வேற ஒரு டாக்டர் மாதிரி காலையில 7 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் தூங்காத பேஷண்ட்ஸ் கூடயே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணா கூட அந்த ஆளுக்கு கிடைக்காது ஒரு வருஷத்துக்குள்ள இந்த அளவுக்கு இன்கிரிமெண்ட். ஆனா நம்ம என்ன பண்றாங்க, வித் கோட்டு சூட்டு டை எல்லாம் போட்டு சூப்பரா வந்து உட்கார்ந்துட்டு நம்ம வீட்டுல இருந்து நமக்கு என்ன பண்ண முடியும், we can improve our business, we can improve our income. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையில வச்சிருக்காங்க. அண்ட் ஸ்டில் இஃப் யூ ஆர் நாட் யூட்டிலைசிங் திஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ யூட்டிலைஸ் பண்ணாம இருந்தா அதோட நஷ்டம் யாருக்கு சார்? we are investing only time in this business. இந்த பிசினஸ்க்குள்ள நம்ம எல்லாரும் ஸ்பெண்ட் பண்றது டைம் மட்டும் தான், வேற ஒண்ணுமே இல்லை. அட்லீஸ்ட் we need அட்லீஸ்ட் இவ்வளவு அளவுக்கு 8 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் கோடிக்கணக்கில் ரூபாய். இப்போ சுரேந்திர பட் சார் லாஸ்ட் மந்த் அவருக்கு கிடைச்ச இன்கம் வந்து 51 லட்சம் ரூபாய் பர் மந்த். 51 lakh rupees in a single check he got. டைமண்ட் சுரேந்திர பட் சார் 51 லட்சம் ரூபாய் நமக்கு செக் கிடைக்கிற ஒரு வேலைக்கு. அது மட்டும் இல்ல, நமக்கு அதுக்கு மேல இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம சுரேந்திர பட் சார் சொல்லும் போது 51 லட்சம் ரூபாய் செக் கிடைக்கணும்னா நீங்க வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு இருக்கிற 24 ஹவர்ஸ்ல ஒரு 3 ஹவர்ஸ் உங்களுக்கு இந்த பிசினஸ்ல ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா then how can you say that we cannot get money from RCM business? யாருக்கு சொல்ல முடியும் RCM business குள்ள காசு வரலன்னு? So definitely இந்த விஷயம் வந்து நான் சொல்லும் போது இல்லைன்னா நீங்க சொல்லும் போது, ஏன்னா I am not getting 8 lakh rupees per month, எனக்கு 8 லட்சம் ரூபாய் கிடைக்கல.
என்னோட இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு லீடருக்கும் வந்து பெர் மந்த் 8 லட்சம் ரூபாய் கிடைக்கல. ஆனா கிடைக்கிற நபருக்கு வந்து சொல்லும் போது, சார் நான் வந்து சஃபர் பின் இருக்கேன், ஐ ஆம் ஏ சஃபர் பின் அச்சீவர் அண்ட் மை மினிமம் இன்கம் இஸ் திஸ் மச் என்ன அவரே வந்து சொல்லும் போது, நீங்க ஒரு 100 பேர் இந்த மீட்டிங் குள்ள கொண்டு வந்தா அந்த 100 பேருக்கு அந்த விஷயம் புரியும். பிகாஸ் ஐ ஆம் நாட் டெல்லிங் தட் அந்த ஆளுக்கு கிடைக்கிறாங்க, இந்த ஆளுக்கு கிடைக்கிறாங்க, அந்த மாதிரி இல்ல. வேற ஆளுக்கு கிடைக்கிற விஷயம் சொல்ல, ஐ ஆம் டெல்லிங் தட் ஐ ஆம் கெட்டிங் திஸ் ஒன், ஐ ஆம் an achiever, I came from Star Ruby to Sapphire Pin Achiever within 1 year. அந்த மாதிரி சொல்றாங்க. சோ நீங்க வந்து என்ன பண்ண வேண்டிய விஷயம், இந்த மாதிரி மீட்டிங்ஸ்க்கு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச முழுவன் ஆளுங்களே, இப்போ நமக்கு எல்லாருக்கும் வந்து இப்ப ஆர்சிஎம் பிசினஸ்ல ஒரு 100% லீடரா இருக்கிற நபருக்கு வந்து தெரியற விஷயம் தான், இந்த பிசினஸ்க்குள்ள இருந்து கரெக்டா நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணா, டெஃபினெட்லி ஒரு விஷன் வச்சு ஒர்க் பண்ணா நமக்கு அந்த விஷன், நமக்கு வந்து எவ்வளவு காசு வேணும்னாலும், நமக்கு என்னென்ன கனவுகள் இருந்தாலும் எல்லாமே வந்து நமக்கு உருவாக்க முடியும். We all know that, those leaders knows that. ஆனா அந்த லீடர்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, நமக்கு தெரிஞ்சு இதே மாதிரி சாப்பிடுறதுக்கு கூடி காசு இல்லாத நிறைய ஆளுங்க நம்ம கூடிய இருக்கு, எஸ்பெஷலி திஸ் பேண்டமிக் சிச்சுவேஷன். சோ நீங்க வந்து அந்த ஆளுங்களை எஸ்பெஷலி வந்து இந்த சஃபர் பின் மீட்டிங்ல நீங்க கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆளுங்களுக்கு புரிய வைக்க போறாங்க. அண்ட் வித்தவுட் கன்வேயிங் திஸ் மெசேஜ், நீங்க வந்து 10 பேர்கிட்ட 10 மணிக்கூர் 10 hours நீங்க ஸ்பெண்ட் பண்ணி பேசுற அதே டைம்ல 100 பேர்கிட்ட இந்த ஜஸ்ட் இந்த 2 ஹவர்ஸ்ல மூர்த்தி சாருக்கு கன்வின்ஸ் பண்ண முடியும். இட் இஸ் பிகாஸ் he is not talking about other person, வேற ஆளை பத்தி சொல்ல, அவரை பத்தி தான் சொல்ல போறாங்க. So this is the great opportunity for each and every person to take the maximum people to attend this type of program. இப்போ இந்த காலையில வந்து நம்ம சந்தோஷ் நாயர் சாரோட ஒரு கிரேட் செஷன் வந்து நம்ம கேரளாவில மலையாளத்துல நடந்தாங்க. அண்ட் டெஃபினெட்லி தட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித் யூ ஆல்சோ. உங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ்ல வேணும்னா ஒரு செஷன் உங்களுக்கு கிடைக்கும். We got that opportunity. பட் அதுக்காக நம்ம பண்ண வேண்டியது என்ன, we need to improve our business. நம்ம பிசினஸ் வந்து நம்ம கம்பெனிக்கு நினைக்கிற மாதிரி, இப்ப எனக்கு வந்து என்னோட பிசினஸ் 10% இல்லைன்னா ஒரு 100% growth நான் காமிக்கும் போது எனக்கு அது பெரிய பிசினஸ் தான். பட் when the company point of view, அவரோட வியூல வந்து அந்த 10% 20% இல்ல, அவருக்கு வந்து கட்டாயமா அவருக்கு தேவையான பிசினஸ் வால்யூம் இருக்கு. அந்த பிசினஸ் வால்யூத்துக்கு நம்ம தமிழ்நாடு வந்தா automatically we are also going to get a local leader from Tamil Nadu. தமிழே பேசுற ஒரு ட்ரெயினர் நமக்கு கிடைக்க போறாங்க. சோ ப்ளீஸ் யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் இது வந்து இது வரைக்கும் நமக்கு ஒண்ணுமே நஷ்டம் இல்லை. பிகாஸ் ஃப்ரம் ரைட் நவ் இட்ஸ் டுடே, இன்னையில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட வரப்போற வித்தின் 3 months குள்ள நமக்கு இந்த சரித்திரம், இந்த ஹிஸ்டரி வந்து நமக்கு சேஞ்ச் பண்ண முடியும் இந்த தமிழ்நாடு. பிகாஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி இன் தமிழ்நாடு we cannot get anywhere in whole India. இந்தியாவில நீங்க எங்க போனாலும் தமிழ்நாடுல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வேற எங்கேயும் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. எனிவேஸ் திஸ் இஸ் நாட் மை செஷன், பிகாஸ் நான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. So definitely this session I am going to give it to hand over to the great personality, great motivator, great one of my great upline. எல்லா தகுதியும் நமக்கு அந்த நபருக்கு கொடுக்கலாம். he is a 100% பாசிட்டிவ் மைண்ட் பர்சன். நமக்கு வந்து என்ன டென்ஷன் இருந்தாலும் மூர்த்தி சார் கிட்ட 10 நிமிஷம் நம்ம பேசிட்டா அந்த டென்ஷனே நமக்கு போயிடும். சோ a creator of lot many leaders அப்படின்னா கேரளாவில் வந்து நிறைய லீடர்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. அண்ட் he is struggling to create leaders in Tamil Nadu also. நம்ம தமிழ்நாடு லீடர்ஸ் கிரியேட் பண்றதுக்காக he is investing time, he is doing lot many things. So definitely அந்த மாதிரி லீடர் நம்ம கூட வந்திருக்காங்க. So without delaying the session, let me hand over this session to our Sapphire Pin Achiever, our great C.R. Murthy sir. And welcome C.R. Murthy sir to Tamil Nadu platform. Welcome sir. தேங்க்யூ சார். தேங்க்யூ எம்ரான் காமரா சார். இன்னி அந்த விசில் ஒன்னொரு போடுங்க. சிஆர் மூர்த்தி சாருக்கு ஒரு விசில் போடு. எஸ் நிறைய வாட்டி நானும் ட்ரை பண்ணிருக்கேன். உங்களை மாதிரி விசில் போட என்னால முடியாது. எஸ் எனக்கு ப்ரொவிஷன் சார். எஸ் தேங்க்யூ சோ மச். ரியலி எக்ஸைட்டட். இன்னைக்கு வந்து தமிழ்நாடுக்கு ஒரு செக்ஷன் கொடுக்குது. அது காலை வந்து இந்த சந்தோஷ் நாயர் சாரோட ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சீக்கிரமா இங்க ஒரு செஷன் கொடுக்கும்போது ஐ ஃபீல் வெரி மச் எக்ஸைட்டட். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது இருக்கு, நமக்கு தெரியும். சென்னையில வந்து ஃப்ளட் வந்துடுச்சு. நிறைய பேருக்கு அதை பற்றி பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும். ஸோ லெட் அஸ் ப்ரே டு காட் டு ரிலீவ் த டென்ஷன். இப்போ கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு என்று தெரிஞ்சிருச்சு. அப்போ கூட இனி மழை வரும் அப்படின்ற ஒரு கிளைமேட் ப்ரெடிக்ஷன் எல்லாம் இருக்குது. ஸோ லெட் அஸ் ப்ரே டு காட் டு கீப் அவர் டியர் ஒன்ஸ் சேஃப். இதெல்லாம் வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆல் நேச்சுரல் கலாமிட்டிஸ் வி ஹாவ் டு டேக் ப்ரிகாஷன் as much as possible. நம்மளால எவ்வளவு
என்ன சொல்ல முன்கருதல் எடுக்க முடியுமா அது மட்டும்தான், வேற எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ லெட் அஸ் ப்ரே டு காட் ஒன்லி. அப்புறம் இன்னைக்கு ரஞ்சி சார் சொன்ன மாதிரி ரியலி இந்த ஆர்சிஎம்ல வந்து ஏதோ என்ன அற்புதமா நடந்துட்டு இருக்கு. 21st anniversary is going to happen, celebration நவம்பர் 14 அந்த 14th நவம்பர். இது வந்து நம்ம ஆர்சிஎம் லைஃப்ல வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டே ஆக போகுது. அது எத்தனை பேருக்கு அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு யூஸ் பண்ண முடியும் எனக்கு தெரியாது. ஏன்னா ஆர்சிஎம் 21 வருஷம் கம்ப்ளீட் ஆகும்போது இதுவரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் ஒரு ஆனிவர்சரி இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஆன்லைன்ல வந்து மக்கள் இது வந்து பார்க்க போறாங்க. உங்களுக்கு தெரியும் நம்ம ஜெகதீஷன் சார் பில்வாரா வந்துட்டாங்க. அங்க என்ன நடந்தது, ஈச் அண்ட் எவ்ரி திங், எவ்ரி செக்டர் எல்லாரும் வந்து சவுத் இந்தியா தான் பார்த்துட்டு இருக்கு. இப்போ நமக்கு தெரியும் சவுத் இந்தியாவில் இருக்க தெரியும், தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அப்படி தனித்தனி தெரியும். பட் அவங்க என்ன பாக்குறாங்க, ஹிந்தி பேசுறவங்களும் ஹிந்தி பேசாம அவங்களை யாரா இருக்குன்னு பாக்குறாங்க. ஸோ சவுத் இந்தியாவில் என்ன நடக்குது அது அவர் கேட்கறது. ஸோ நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கு, இப்போ கேரளாவில் எது நடந்துட்டு இருக்கு அதோட 3 times நடக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்கு. ஸோ வி ஹாவ் டு ஃபோக்கஸ் தட். இப்போ எத்தனை பிசினஸ், அதாவது 21 வருஷத்துக்குள்ளே ஆர்சிஎம்ல நடந்த ஏதோ பிசினஸ்ல வந்து ப்ரோக்ரஸ், இந்த அளவுக்கு ப்ரோக்ரஸ் இதுக்கு வரைக்கும் வரவே இல்லை. அதுல வந்து சவுத் இந்தியாவில் நடக்கிறது ஏன் இந்த அளவுக்கு வருது அதான் அவர் பாக்குறது. அவர் கேட்கறாங்க, நீங்க வந்து என்ன வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கு சார், நம்ம எல்லாம் ஆர்சிஎம் தான் பண்றது, நமக்கு எல்லாருக்கும் ஒரே புள்ள தான் கிடைக்கிறது, ஒரே பிளான் தான் கிடைக்குது, ஒரே அப்படின்னு தான் இருக்குது, அப்போ கூட சவுத் இந்தியாவில் மட்டும் இந்த அளவுக்கு பெரிய பிசினஸ் எப்படி வருது சார் என்ன சொல்லுவாங்க. நான் சொன்னேன், அதுக்கு வித்தியாசம் எப்படி இருக்குது அப்படி தெரியும்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கு அது தெரிஞ்சா மட்டும்தான் எனக்கு வித்தியாசம் சொல்ல முடியும். இப்ப நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு அதான் சொல்ல முடியும். ஸோ அதுக்கு நீ கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படி சொல்லியிருக்கேன். அந்த சீக்ரெட் நான் சொல்லவே இல்லை. ஸோ வாட் த சக்சஸ் சீக்ரெட், இப்போ ரஞ்சி சார் சொல்லும் போது ரஞ்சி சார் போட்ட அந்த மெசேஜ்ல பாருங்க எந்த அளவுக்கு பெரிய ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னு கூட அந்த மெசேஜ் படிச்சு பார்க்கும்போது எனக்கு அது புரிஞ்சது. அதர்வைஸ் நான் வந்து அந்த கணக்குக்காக அந்த டாட்டாக்காக நான் பண்ணவே இல்லை. ஸோ எவ்ரி டே யூ டூ அட்லீஸ்ட் சம்திங் பெட்டர் தான் த ப்ரீவியஸ் டே. ரஞ்சி சார் சொல்லுவேன், போன நாள்ல உங்களை எதை பண்ணிட்டு இருந்தாங்க அதோட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இன்னைக்கு பண்ணணும், இன்னைக்கு நீங்க எது பண்ணிருக்க அதில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி நாளைக்கு பண்ண, அந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு வெறி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து சக்சஸ் அல்லாட்டி ப்ரோக்ரஸ் கன்சிஸ்டண்டா எடுத்துட்டு போக முடியும். ஸோ அதுக்கு வந்து இந்த சிஸ்டத்தை நமக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் திங் இஸ் சக்சஸுக்கு ஒன்று அடிസ്ഥാനമായ ஒரு ரீசன் வந்து ப்ரமோஷன். ப்ரமோஷன் அப்படி சொல்லும்போது இந்த சிஸ்டத்துல ஆர்சிஎம்ல டைரக்ட் செல்லிங்ல மல்டி லெவல் மார்க்கெட் நமக்கு வெற்றி அடிக்கணும் அப்படி இருந்தால் அதுக்கு வந்து எதோ வேணுமோ அது எல்லாம் ப்ரமோட் பண்ணுங்க. எதோ வேணுமோ அது எல்லாம் ப்ரமோட் பண்ணுங்க. அதுல பிரச்சனை பார்க்காதுங்க. டு நாட் ஃபோக்கஸ் ஆன் இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். எதோ இதுல நல்ல விஷயம் இருக்குமோ அதை ப்ரமோட் பண்ணுங்க. அது ப்ரமோஷன். அப்ப அதுக்கு தமிழ்ல என்ன கரெக்டா வேணும்னு எனக்கு தெரியாது. அவுட் ப்ரமோஷன் அதுக்கு வந்து தமிழ் என்ன வேணும்னு தெரியாது, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரமோட் எவ்ரி திங். அப்படி பார்க்கும்போது ப்ரமோஷன் அப்படி சொல்லும்போது இட் ஷுட் பி ரியல், லாஜிக்கல் அண்ட் ஆனஸ்ட். சத்தியமா இருக்கணும், இல்லாம எதுவும் சொல்லக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ப்ரமோட் யுவர் செல்ஃப். அதாவது எனக்கு என்ன பர்சனாலிட்டி, ஐ ஃபீல் மை செல்ஃப், ஐ ஆம் ஆனஸ்ட், ட்ரஸ்ட் வர்த்தி, அக்கௌண்டபிள், அந்த மாதிரி as a person எனக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கு அதை பற்றி எனக்கு தெரியணும். நான் அது சொல்லணும், அதை நான் வந்து மெயின்டைன் பண்ணணும். இதை எனக்கு நிறைய டிமெரிட்ஸ் இருந்தால் அதை ஒன்று கரெக்ட் பண்ணணும். அதை கரெக்ட் பண்ணி அதை வந்து நான் வந்து இனி, அதாவது பைபிள்ல சொல்லுவாங்களே, ஒருத்தர் உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணாமோ அந்த மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் பிஹேவ் பண்ணுங்க. ஸோ லைக் தட். அந்த மாதிரி நமக்கு ஏதோ பிரச்சனை இருந்தால், இஃப் டிமெரிட்ஸ் இருந்தால் அதை ஃபீல் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து யூ ஷுட் ப்ரமோட் யுவர் செல்ஃப்.
அதுல வந்து நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்து வந்துடுச்சு, உங்களை படிப்பு எவ்வளவு, உங்களுக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கு, நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களோட கோல் என்ன, அந்த மாதிரி வாட் எவர் யூ ஃபீல் பாசிட்டிவ் அபவுட் யுவர்செல்ஃப் யூ கேன் ப்ரமோட். அங்கேயும் வாட் எவர் யூ ஆர் டெல்லிங் இட் ஷுட் பி ஆனஸ்ட் அண்ட் ரியல். அப்புறம் நமக்கு தெரியும், நம்ம இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது ப்ராடக்ட்ஸ் ஆர்சிஎம்ல வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, நான் நேற்று ஒருத்தர் பார்த்தேன், அவர் சொன்னா நான் வந்து ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு ஆர்சிஎம் வந்துச்சு, நான் வந்து ஒரு பொருளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், யூஸ் பண்ணி எனக்கு வந்து அந்த பொருள் எல்லாம் நல்லா பிடிச்சா நான் வந்து ப்ரமோட் பண்ணேன். ஸோ நான் கேட்டேன், சரி நீங்க வந்து யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு பிடிக்காம இருந்தா அப்புறம் என்ன பண்ண? ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும் என்ன அவரு நினைக்கவே இல்லை. நான் கேட்டேன், நீங்க யூஸ் பண்ற பொருள் உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த பொருள் நீங்க ப்ரமோட் பண்ணுவோம் இல்லையா? அதாவது சப்போஸ் ஒரு 5 லேடிஸ் நீங்க செலக்ட் பண்ணிட்டு சென்னையிலே அந்த பெரிய ஒரு சாரி கடையில சென்னை சில்க்ஸ்ல அனுப்புங்க அண்ட் டெல் தம், உங்களுக்கு 5 பேருக்கும் பிடிச்ச ஒரு சாரி வாங்கிட்டு வாங்க. எத்தனை நாள் இருந்தால் அவர் 5 பேருக்கும் பிடிச்ச ஒரு சாரி வாங்கிட்டு வர முடியும்? இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அதனால உங்களுக்கு பிடிச்சா பிடிக்காம இருக்க அந்த விஷயம் கிடையாது. யூ ப்ரமோட் எவ்ரிதிங். உங்களுக்கு பிடிச்சா யூ ப்ரமோட் தட் வித் மோர் கான்ஃபிடன்ஸ். உங்களுக்கு பிடிக்கலன்னா அது பேசாம இருங்க, ஸ்டில் யூ கேன் ப்ரமோட். பிகாஸ் உங்களுக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்கணும் அப்படி இல்லை. அதுவும் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காம ஒரு பொருள் இன்னொருத்தருக்கு பிடிக்கலாம். ஸோ வாட் எவர் ப்ராடக்ட் இஸ் தேர், ஃபைண்ட் த குட்னஸ் இன் தட், ப்ரமோட். அதை பற்றி சொல்லும்போது ஒரு செக்டர் இருக்கு. எனக்கு வந்து விவசாயம் பிடிக்கல, ஸோ ஐ கேன் நெக்லெக்ட் தட். பட் என்னோட டீமில் வருவதற்கும் இந்த இந்தியாவுக்கு வந்து ஜாஸ்தி இன்கம் கொடுக்கறது விவசாயம் தான். ஸோ எனக்கு விவசாயம் பிடிக்கல அப்படின்னு நான் ஹரிசஞ்சினை ப்ரமோட் பண்ணாம இருந்தா பத்துமா? ஸோ ஐ ஹாவ் டு ப்ரமோட் ஆல் த ப்ராடக்ட்ஸ். இந்த மாதிரி வெல்னஸ் ப்ராடக்டை பற்றி சொல்லும்போது நியூட்ரிசார்ஜ் உலகத்திலே பார்த்தா டைரக்ட் செல்லிங்ல வந்து மோர் தேன் 50% வெல்னஸ் ப்ராடக்ட் தான். ஸோ எனக்கு வந்து நியூட்ரிசார்ஜ் பிடிக்கல, வெல்னஸ் ப்ராடக்ட் பிடிக்கல, நான் வந்து எஃப்எல்சிஜி பட்டு தான் ப்ரமோட் பண்ணும். ஸோ அவர் சக்சஸ் வில் பி லிமிடெட். ஸோ அன்கண்டிஷனலி வாட் எவர் ப்ராடக்ட் இஸ் தேர் we should get ready to promote. அது ப்ரமோட் பண்ணணும்னா அதை பற்றி எப்படி யூஸ் பண்ணணும், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கு, இதுக்கு கம்பேரிசன், இந்த விஷயம் எல்லாம் நமக்கு வந்து தெரியணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மீட்டிங் ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணணும், யூடியூப் அல்லாட்டி புக் ஏதாவது படிச்சு we should acquire more knowledge, then only we can promote. So promoting products is very very important. இப்போ அதில் வந்து ப்ராடக்டை பற்றி ப்ரமோட் பண்ணும்போது ஒரு செக்டர்லும் அதோட ரெக்குயர்மெண்ட் என்ன அது சொல்ல முடியணும், குவாலிட்டியை பற்றி சொல்ல முடியணும், யூனிக்கானா அப்படி இருந்தால் அது வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன கிடைக்கும். அதாவது ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு அதுல என்ன பெனிஃபிட்ஸ் வருது அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் தே கேன் இவாலுவேட். ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் இருந்தால் அதை பற்றி எப்படி யூஸ் பண்ணணும், அது உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியும், பார்க்கறதுக்கு எப்படி தெரியும், யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னா we should know about the products. So like Kisol, then good dot products, இதெல்லாம் பற்றி எல்லாம் சொல்லும்போது we should be able to tell. இப்போ ஒரு உதாரணமா சொன்னா, நம்ம குட் சிப் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு, 20 ரூபா தான் எனக்கு ஒரு பாக்கெட்ல இருக்கு. பட் வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் அண்ட் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ், அதை பற்றி சொல்லும்போது தான் அந்த ப்ராடக்டோட வேல்யூ மக்களுக்கு தெரியும். And if you promote it in good times, each and every person, நீங்க பார்க்கறது everybody will take at least 2 to 3 good sip in a day. அந்த மாதிரி குவாலிட்டி ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்டை பற்றி ப்ரமோட் பண்ணும்போது we should be able to tell the usage, benefit, அந்த கீ செல்லிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு நமக்கு தெரியணும். அப்புறம் கம்பேரிசன், நம்ம சொல்ற ஆர்சிஎம்ல இருக்கிற ஒரு பொருள் அது எந்த செக்டர் இருந்தாலும் அதுக்கும் மார்க்கெட் கிடைக்கிற இன்னொரு பொருளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, வாட்ஸ் கம்பேரிசன், அது நமக்கு தெரியணும். தெரியாம ஏதோ சொல்லிட்டு நமக்கு வந்து அதுல வந்து சக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ராடக்டை பற்றி சொல்லும் போது கம்பேரிசன், அதுல கண்டென்ட்ஸ், பர்சன்டேஜ். இப்போ நம்ம டாக்டர் கபில் கபூர் சார் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை பற்றி சொல்லும் போது ஒரு காமிக்குவாங்க, யூ see the contents,
யூ டேக் எனி ப்ராடக்ட், அதாவது குழந்தைக்கு கொடுக்கறதா மார்க்கெட்டுக்கு இருக்கு எந்த பொருள் எடுத்தாலும் அதுல இந்த கண்டென்ட்ஸ் இருக்கும். நம்ம நுட்ரிஜார்ஜ் கிட்ஸ்ல கண்டென்ட்ஸ் இருக்கும். இந்த கண்டென்ட்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணி சொல்லுங்க, இதுல இத்தனை இருக்கு, இதுல இத்தனை சுகர் இருக்கு, இதுல இத்தனை புரோட்டீன் இருக்கு, அதுல வந்து புரோட்டீன் ரொம்ப கம்மியா இருக்கு, அந்த மாதிரி. ஸோ ப்ரொமோட்டிங் ப்ராடக்ட் இஸ் simple but not easy. We should know the contents, we should know the price, and at the same time Indian products. So Indian product ஆனா அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் வருது, இந்த விஷயம் ப்ராடக்டை பற்றி ப்ரமோட் பண்ணும்போது we have to know. அதாவது எனக்கு ஆர்சிஎம்ல வெற்றி அடிக்கணும் அப்படி இருந்தால் இட் இஸ் மை ரிக்குவயர்மெண்ட், வேற யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. இப்போ ஒரே வருஷத்துல, அதாவது போன வருஷம் ஸ்டார் ரூபி ஆயிடுச்சு, இந்த வருஷம் சஃபேர் ஆயிடுச்சு, ஆர்சிஎம் ஹிஸ்டரி இந்த மாதிரி நடக்கல, என்ன நடக்குது ஆச்சரியமா இருக்கு அப்படி சொல்லும் போது ஐ செக் மை செல்ஃப், என்னோட டீம்ல என்ன நடக்குது, இதுதான் நடக்குது. ஒரு புது பொருள் ப்ராடக்ட் வந்தால் அது வந்து பிக்கப் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ப்ராடக்டை பற்றி எல்லாரும் நல்லா தெரிஞ்சு அதுக்கு வந்து ஸ்லைடு போட்டு ப்ரமோஷன் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து நான் மட்டும் பண்ற தேவையில்லை, இட் ஹஸ் பிகம் எ பிராக்டிஸ் இன் என்டையர் டீம். அதை நம்மள பண்ணணும், நம்மளால பண்ண முடியணும். யூ ஹாவ் டு கிரியேட் டூப்ளிகேட் ஆஃப் அவர் செல்ஃப் இன் அவர் டீம். ஸோ அப்புறம் வந்து பிக்கப் சென்டர் அவுட்லெட்ஸ், நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கு. இன் கேரளா one Wonderwell Cook run by 2 ladies, அதாவது one technical achiever, Molly madam and her daughter. Every month it is progressing and it has reached to 33.5 lakhs turnover in a month. அதாவது போன செப்டம்பர் மாசத்துல அந்த Wonderwell Cook ஓட மந்த்லி turnover 33 லட்சம். அது ஒரு மாசம் மட்டுமல்ல, and for the last 6 months 18 lakhsல இருந்து எவ்ரி மந்த் 2-3 lakhs இன்க்ரீஸ் வந்துட்டே இருக்கு. நான் எதுக்கு அந்த இந்த பியூசி பற்றி இந்த மாதிரி சொல்லணும், எதுக்கு அந்த வண்டர்வேலை பற்றி சொல்லணும். ஸோ நான் வந்து அந்த ப்ரமோட் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்க நிறைய கடைக்காரர் இருக்கும், ஓ அப்படியே அவரு பண்ணிட்டு இருக்கு, அப்படி நானும் ட்ரை பண்ணலாமே. இஃப் தே ஆர் ஏபிள் டு டூ, ஹவு தே ஆர் ஏபிள் டு டூ, எனக்கும் அந்த மாதிரி பண்ணணும், அவருக்கு எப்படி ப்ராடக்ட் கிடையாது, அப்படி அவர் எப்படி ப்ரமோட் பண்றது, அந்த மாதிரி இனியும் நிறைய அவுட்லெட்ஸ் இருக்கு. அவர் எல்லாம் வந்து தே வில் திங்க் டு இம்ப்ரூவ் தேர் செல்ஃப். So promotion of outlets, whether it is Pickup Center, Wonderwell Cook, Wonderwell, whatever is there, அதுல வந்து நம்ம என்ன ப்ரமோட் பண்ணணும் அங்கேயே நம்ம வந்து செக் பண்ணலாம். சில இடத்துல போனா பிக்கப் சென்டர் என்ன சொல்லுவாங்க, பொருள் இருக்கு பில் பண்ண முடியாது, இட் இஸ் ஆல்ரெடி பில்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பணம் எடுக்குவாங்க, சில பேர் டீம் கேட்குவாங்க. ஸோ நார்மலி வாட் வி டூ, அந்த மாதிரி கடை இருந்தால் நம்ம என்ன சொல்லுவாங்க, அந்த கடைக்கு போகாதுங்க, அவர் வந்து நல்லா டீல் பண்றது இல்லை, அவர் பில் போட்டு கொடுக்க மாட்டேன், அவர் வந்து கரெக்டா வேலை எடுக்கிறது இல்லை, அவர் வந்து இன் டைம் பில்லிங் பண்றது இல்லை, அங்க போகாதுங்க. ஸோ இட் இஸ் நெகட்டிவ் ஆட்டிடியூட். நம்ம என்ன பண்ணணும், எங்கேயும் ஒரு பிரச்சனை இருந்தால் யூ ட்ரை டு சால்வ் த ப்ராப்ளம், மீட் த கரெக்ட் பர்சன், அதாவது உங்களோட அப்ளைன், அந்த அவுட்லெட்டுக்காரோட அப்ளைன் அவரை பார்த்து இந்த சிஸ்டத்தோட வாய்ப்பு என்ன சொல்லிட்டு அவர் வந்து நல்லா பிஹேவ் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லணும். ஆனா உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லும் போது என்ன சொல்லணும், ஏய் அதெல்லாம் அப்படி இல்லப்பா, அது சம்டைம்ஸ் உங்களுக்கு மாத்திரம் வந்து நடந்திருக்கு, அந்த கடை அப்படி இல்லை, தே ஆர் டூயிங் வெல் குட், இன்ஸ்டன்ட் பில்லு போட்டு கொடுக்குவாங்க, நல்லா எல்லாருக்கும் நல்லா தான் அவர் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு, அந்த மாதிரி இல்லை, இல்லை நான் பாக்குறேன் அப்படின்ட்டு யூ ஷுட் கன்வின்ஸ் ஹிம். இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கிட்ட சொல்ல அந்த கடையில் போகாதுங்க. ஸோ ப்ரமோஷன் மீன்ஸ் இட் ஷுட் கிவ் குட்னஸ் டு சிஸ்டம், டைரக்ட் செல்லர், கம்பெனி, டைரக்ட் செல்லிங் எல்லாத்துக்கும். ஸோ எங்கேயும் பிரச்சனை இருந்தால் டேக் இட் அஸ் மை ப்ராப்ளம், என்னுடைய பிரச்சனை, அதுக்கு வந்து நானே சொல்யூஷன் பண்ணணும், அது வந்து வேற எங்கேயும் சொல்ல தேவையில்லை. அதாவது அந்த மாதிரி ஒரு கடையை பற்றி யாரோ ஒருத்தர் சொன்னா அந்த கடைக்காரர்கிட்ட கொஞ்சம் என்ன சொல்றது பேசி கன்வின்ஸ் ஹிம் டு டூ குட். நம்ம வந்து அங்க போகாதுங்க அப்படின்ட்டு நிறைய பேருக்கு சொல்லும் போது ஒரு சிஸ்டத்தை பற்றி ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ப்ரமோட் வாட் எவர் இஸ் தேர் குட். அந்த மாதிரி பிக்கப் சென்டரை பற்றி சொல்லும் போது அந்த அந்த ஒரு அவுட்லெட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கா, பெட்டர் திங்ஸ் இருக்கா, அவர் வந்து பிஹேவிங் நல்லா இருக்கும், சில ஷாப்ல போனா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். So whatever is there positive, you promote that. If you feel anything negative, keep quiet. அதை பற்றி சொல்ல தேவையில்லை. அங்க நிறைய ப்ராடக்ட் இருக்குன்னா அவர் வந்து நல்லா பிஹேவ் பண்றது இல்லை,
ஸோ நல்லா பிஹேவ் பண்றதில்ல, லீவ் இட். சொல்லுங்க, அந்த கடையில வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்கு. இன்னொரு கடையில வந்து பார்த்தா ப்ராடக்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். பட் தே ஆர் பிஹேவிங் வெரி நைஸ்லி. ஸோ யூ டெல் தம், யூ see that shop, they are behaving excellently. நீங்க அது சொல்லும் போது எத்தனை கடைக்கார் வேற இருக்கு இருக்கு, அப்படி அவரும் நல்லா பிஹேவ் பண்றாங்க, ஸோ ஐ வில் ஆல்சோ பிஹேவ் குட் வே ஃப்ரம் டுடே. அந்த மாதிரி. ஸோ வாட் எவர் வி ப்ரமோட், தட் இஸ் கோயிங் டு கெட் டூப்ளிகேட்டட் அண்ட் கெட் இம்ப்ளிமெண்டட் இன் அவர் டீம். ஸோ ப்ரமோஷன் ஆஃப் பிக்கப் சார். அப்புறம் what else we can promote? One of the foremost thing is our company. Promote our company. நம்ம டீம்ல ஆர்சிஎம்ல அசோசியேட் பண்ணது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆர்சிஎம் கம்பெனி எந்த கம்பெனி? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ஆர்சிஎம் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நோ, ஆர்சிஎம் இஸ் நாட் அவர் கம்பெனி. அவர் கம்பெனி இஸ் ஃபேஷன் சூட்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட். அது எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு? 1977. அதாவது 77 இதுவரைக்கும் 44 வருஷம் இந்த கம்பெனி வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல டெக்ஸ்டைல் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ரைமண்ட்ஸ் மாதிரி நிறைய கடைக்கு வந்து இந்த ரைமண்ட்ஸ், குவாலியர் ஷூட்டிங், பாம்பே டைங் அந்த மாதிரி எல்லா கடைக்கெல்லாம் வந்து சூட்ஸ் தயார் பண்ணி கொடுக்க நம்ம கம்பெனி. அந்த மாதிரி நம்ம கம்பெனியை பற்றி பெருமை நமக்கு தெரியணும், நம்ம சொல்லி கொடுக்கணும். ஆர்சிஎம்ல வந்து எத்தனை டைரக்ட் செல்லர்ஸ் இருக்கா, அதோட மோர் தேன் 50% டைரக்ட் செல்லர்ஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறது கம்பெனி. அந்த மாதிரி கம்பெனியை பற்றி நம்ம வந்து நல்லா ப்ரமோட் பண்ணணும். ஸோ பீப்புள் ஷுட் ஃபீல் ஹாப்பி அண்ட் ப்ரவுட். எஸ், இந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் நான் அசோஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஐ ஃபீல் ப்ரவுட் அபவுட் மை கம்பெனி. வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டசன்ட் நோ த நேம் ஆஃப் அவர் கம்பெனி. ஸோ கம்பெனியை பற்றியே ப்ரமோட் பண்ணணும். அண்ட் கம்பெனியோட விஷன் என்ன, சிஸ்டத்தோட விஷன் என்ன? மேக் அண்ட் யூஸ் அண்ட் ப்ரமோட் இந்தியன் ப்ராடக்ட்ஸ். தட் இஸ் த மெயின் பாலிசி ஆஃப் ஆர்சிஎம் ஆர் ஃபேஷன் ஷூட்டிங்ஸ். அதனால இந்த கம்பெனியை பற்றி நம்ம தெரியணும், கம்பெனி ப்ரமோட் பண்ணணும். தென் சிஸ்டம், வாட் இஸ் அவர் சிஸ்டம்? நம்ம நிறைய பேர் கேட்காங்க, வாட் இஸ் ஆர்சிஎம்? சொல்லுவாங்க ஆர்சிஎம் ரைட் கன்செப்ட் மார்க்கெட்டிங். வாட் இஸ் ஆர்சிஎம்? டைரக்ட் ரைட் கன்செப்ட் மார்க்கெட்டிங். பட் சிஸ்டம் இஸ் டைரக்ட் மார்க்கெட்டிங். இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங் சிஸ்டம், அந்த சிஸ்டத்தோட பெனிஃபிட் என்ன நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு முடியணும். எவ்வளவு நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது சொல்லுவாங்க ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங், டைரக்ட் மார்க்கெட்டிங். ஸோ டைரக்ட் மார்க்கெட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கா, அந்த பெனிஃபிட்ஸ் நமக்கு நல்லா தெரியணும். ஸோ ப்ரமோட் த சிஸ்டம், டைரக்ட் மார்க்கெட்டிங். சாதாரண ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் ஒரு பொருள் வியாபாரம் பண்ணும்போது அது வந்து லாபம் கிடைக்கிறது, இன்கம் கிடைக்கிறது only handful of people, maybe 5, 6, 7, 8 people. பட் டைரக்ட் மார்க்கெட்டிங் வந்து நம்ம ப்ரமோட் பண்ணும்போது the benefits are being distributed to even up to the root level. அந்த சிஸ்டம் நம்ம சொல்லணும், அந்த ப்ரமோஷன் நம்ம கொடுக்கணும். அதாவது இப்போ நான் வந்து சஃபைர் ஆயிடுச்சு. சஃபைர் ஆகும்போது மை பிசினஸ் வால்யூம் வாஸ் அபவுட் 10 crore 84 lakhs. ஸோ ஆல் டுகெதர் எவ்வளவு பணம் ஆளுகளுக்கு வந்து கமிஷன் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம்? 45%, more than 4.5 crore, 4.6 crore rupees கமிஷன் மட்டும் கொடுத்துருக்கு. 10 கோடி பிசினஸ் வளர்றதுக்கு ஒரு 20 கோடி டிபி அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணாக்கா 10.5%, அதாவது மோர் தேன் 1 crore, 1.5 crore ஆல்ரெடி given us PUC கமிஷன் அண்ட் டிப்போ கமிஷன். கால்குலேட் பண்ணுங்க, ஒரே மாசத்துல டிவில எவ்வளவு கமிஷன் மக்களுக்கு கிடைக்கிறது. இந்த பிசினஸ் வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட் நடந்ததால் நம்ம மாதிரி ஒரு சாதாரண மனிதனுக்கு இதோட ஏதோ ஒரு பைசா கூட கிடைக்கிறது இல்லை. ஒன்லி த மீடியேட்டர்ஸ் அண்ட் அட்வர்டைசிங், அதோட செலிபிரிட்டிஸ் வில் கெட் த மணி. நம்ம வாங்கினது ஒரு சர்ஃப் எக்ஸல் வாங்கினாலும், ஒரு போன்ஸ் குட்டிக்கு ஒரு லேக்ஸ் அந்த மாதிரி இது வாங்கினாலும், அதுல எவ்வளவு crores of rupees டர்ன் நடந்தாலும் நம்ம மாதிரி கன்சியூம் பண்றதுக்கோ ஒரு ப்ரமோட் பண்றதுக்கு யாருக்கும் ஒரு பைசா கிடைக்கிறது இல்லை. பட் இந்த சிஸ்டத்துல வந்து ஒரு சாதாரண மனிதர் ஒரு கன்சியூமர் ஆனா அவருக்கு கூட இதுல வந்து பெனிஃபிட் கிடைக்கும். அதனால இந்த சிஸ்டம் தான் வருங்காலங்கள்ல வந்து மக்கள் எல்லாரும் வந்து அக்செப்ட் பண்ண போறேன் அப்படின்ட்டு வந்து இந்த சிஸ்டத்தை ப்ரமோட் பண்ணணும். ஸோ சிஸ்டம், டைரக்ட் செல்லிங், அதுல வந்து இனியும் ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம். பிளான், நிறைய பேர் இப்போ ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணிட்டு இருக்கு. பட் அவருக்கு தெரியல இந்த ஆர்சிஎம் பிளானோட பொட்டன்ஷியல் என்ன. கம்பெனி எப்போ ஸ்டார்ட் ஆன டைம்ல அந்த டைம்ல இருந்து இந்த சேம் பிளான் இஸ்
கோயிங் ஆன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசம் வருத்திட்டு இருக்கு. அந்த வித்தியாசம் எப்படி வருது? டு இம்ப்ரூவ் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த டைரக்ட் செல்லர்ஸ் அண்ட் டீம், டு இம்ப்ரூவ் த இன்கம் ஆஃப் ப்ரமோட்டர்ஸ். கம்பெனிக்கு வருமானம் வர மாதிரி இல்லை. ஒருத்தர் எங்கிட்ட கேட்டேன், சார் வந்து சில கம்பெனி எல்லாம் வந்து வாரத்துக்கு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கு, ஆர்சிஎம் கூட வாரத்துக்கு க்ளோஸ் பண்ணிட்டு தான் சீக்கிரமா பணம் கிடைக்கும்ல, அப்ப அதுதான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஒரு சஜஷன் போடுங்க. நான் சொன்னா நீங்க சொல்றது கரெக்ட், வாரத்துக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும். பட் வாரத்துக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும் போது உங்களுக்கு லாபமா நஷ்டமா? 32% உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இப்போ 33 லட்சம் பிசினஸ் ஒரு மாசத்துல நான் தயார் பண்ண போறேன். அது ஒன்று வாரத்துக்கு கொடுக்கும்போது ஒரு வாரம் எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? மை பிசினஸ் வில் பி ரீச்சிங் அப் டு 80,000 or 70,000. ஸோ 70,000க்கு எவனுக்கு எத்தனை பர்சன்ட் கொடுக்கணும்? ஸோ 32% கொடுக்கற இடத்துல வந்து கம்பெனி 4 வாட்டி அந்த 70,000 பொறிச்சு கொடுக்கும் போது கம்பெனி வந்து ஏன் மோர். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து மந்த்லி பிளான் கொடுத்துட்டு வீக்லி கமிஷன் கொடுக்கும்போது மக்கள் என்ன சொல்லுவாங்க, நம்ம கம்பெனி வீக்லி கொடுத்துட்டு இருக்க, இட்ஸ் குட். பட் இன்டைரக்ட்லி கம்பெனி சீட்டிங் த பீப்புள். பட் ஆர்சிஎம் என்ன பண்றாங்க, ஸ்டார்டிங்ல வந்து பிக்கப் சென்டருக்கு 5%, ஜாயினிங் கிட்டுக்கு ரிட்டைல் ப்ராடக்ட் அதாவது ரீபர்ச்சேஸ்க்கு 6% கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் 6% கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 8% கொடுத்தாங்க. இப்போ வந்து 9.5% கொடுக்குறாங்க. டீமுக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் 25%, ஜாயினிங் கிட்டுக்கும் ரீபர்ச்சேஸுக்கு 30% கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2 சேர்த்து 30 கொடுத்தாங்க. இப்போ 32 கொடுக்குறாங்க. ராயல்ட்டியில வந்து முதல்ல 6% தான் இருந்து இப்போ 8% கொடுக்குறாங்க. ஸோ வாட் டைப் ஆஃப் சேஞ்ச் கம்பெனி இஸ் மேக்கிங் இன் த பிளான்? It is beneficial for the team and the people who are promoting. It is not beneficial for the company or management. I mean, RCM is not a profit oriented business. அதாவது கம்பெனிக்கே பணம் சம்பாதிக்கணும் அப்படி ஒரு ஐடியா இருந்தால் நிஜமா கண்டிப்பா கம்பெனி இதுக்கு மாதிரி எவ்வளவு பண்ணியிருக்கோம். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வாட்டி இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கோம். இப்போ நமக்கு வந்து நொட்டுச்சார்ல 21 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி, மேபி 5 months பேக், நம்ம நொட்டுச்சார்ஜ் வெஜ் ஒமேகா அதோட ரேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதாவது 180 ரூபாய் இருந்தது, திடீர்னு 240 ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க, சார் என்ன சார் இதான் கம்பெனி இந்த மாதிரி லூட் பண்றாங்க, நேற்று வரைக்கும் நான் வந்து 180க்கு வாங்கினேன், இப்போ வந்து 240 ஆயிடுச்சு. ஓவர் நைட் எவ்வளவு பணம்? அதாவது நுட்டுச்சார்ஜ் ஐட்டத்துல வந்து வெஜ் ஒமேகா தான் ரொம்ப கம்மி ரேட் இருக்குது, எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பாப்புலர் ப்ராடக்ட் அதுல வந்து பணம் ஜாஸ்தி பண்ணி கம்பெனி சம்பாதிக்க மாதிரி இருக்கு. இதுதான் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா கம்பெனியும் பண்றது அப்படின்ட்டு somebody is complaining. ஸோ அவரை பற்றி நான் என்ன நினைக்கிறேங்க, அவருக்கு வந்து ஆர்சிஎம் பற்றி தெரியல. இனி ஆர்சிஎம் பற்றி தெரியல, ஆர்சிஎம் என்ன நடக்குது அவர் வந்து கொஞ்சம் கூட ஆர்சிஎம் என்ன நடக்குது பார்க்கறதுக்கு கூட அவர் தயாரில்ல. அப்படி இருந்தா கொஞ்சம் பாருங்க, 21 பொருள் இருக்கு. There are so many Nutricharge products which they have not even increased a single pie after launching. அதாவது லான்ச் பண்றதுக்கு அப்புறம் ₹1 கூட, ஒரு பைசா கூட கூட்டாம நிறைய பொருள் இருக்கு. எக்ஸாம்பிள் நம்ம பயோஏஜ் அந்த மாதிரி நுட்ரிச்சார்ஜ் கிட்ஸ் பெரிய டப்பா வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் அதுல ஒரு பைசா கூட ஜாஸ்தி பண்ணல. ஸோ நான் என்ன சொல்றது, கம்பெனிக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படி ஒரு பாலிசி இருந்தால் 10 ரூபாய் ஒரு பொருளை போட்டா போதுமே, எதுக்கு இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் இந்த மாதிரி ஜாஸ்தி போடணும்? ஸோ கிளியர், வெரி வெரி கிளியர். அதாவது பணம் சம்பாதிக்கணும், பணம் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கம்பெனிக்கு இருந்தால் இந்த மாதிரி இல்லை பண்ற தேவையில்லை. தே ஆர் கிவிங் யூ ரியல் அண்ட் ஜெனுவின் பிரைஸ். அதாவது ஆர்சிஎம்ல ஒரு பொருளுக்கு வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா இட் இஸ் ரியலி ஜெனுவின், வாட் எவர் ரீசன் மேபி. அது வந்து ரா மெட்டீரியல் ஆயிருக்கான், டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கா, ஜிஎஸ்டி ஆயிருக்கா, வாட் எவர் கண்டிஷன் இட் மேபி, இட் இஸ் ரியலி ஜெனுவின். அந்த ஒரு இது வந்து நம்ம கான்சியஸ் நமக்கு இருக்கணும். ஸோ வி ஷுட் பி ஃபுல்லி கன்வின்ஸ்டு அவர் செல்ஃப். நமக்கு வந்து தெரியணும், எஸ் ஆர்சிஎம்ல இப்படிதான், ஆர்சிஎம் இது நடக்குதா, 100% உண்மையா நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ வென் வி ப்ரமோட் ப்ராடக்ட் சிஸ்டத்தை பற்றி சொல்லும்போது இதெல்லாம் தெரியணும். கம்பெனிலே போன 21 வருஷத்துல வந்து சிஸ்டத்தில் என்னென்ன மாற்றம் வந்துருச்சு, அந்த மாற்றம் எப்படி நமக்கு பெனிஃபிட் ஆகுது, எவ்ரிதிங். தென் another promotion, we are in a industry where people are our resource. அதாவது மனிதர் தான் நம்ம ரிசோர்ஸ். நமக்கு வர ஏதோ பொருளை நம்ம
கேட்கறது தேவையில்லை. ஸோ ப்ரமோஷன் இஸ் த பெஸ்ட் எஃபெக்டிவ் மெஷர் டு இம்ப்ரூவ் அவர் பிஸ்னஸ். ஸோ அதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து ப்ரமோட் யுவர் அப்ளைன்ஸ். அப்ளைன்னு சொல்லும்போது அப்பவே சில பேருக்கு வந்து கோபம் வரும். அப்ளைன்னு பற்றி சொல்றாங்களா? ஜஸ்ட் ரியலைஸ் இஃப் அவர் அப்ளைன்ஸ் வேர் நாட் தேர், how do we get information about RCM and system? டைரக்ட் RCM யூனிவர்சிட்டி போய் படிச்சு டிகிரி எடுக்கிறதுக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் எடுக்கிறது ஏதோ வாய்ப்பு கிடையாது. We have to promote our uplines, line of sponsors. இதுல வந்து இப்ப நடக்கிற விஷயம் என்னன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து யாராவது எனக்கு வந்து RCM பற்றி சொல்லி கொடுத்தாங்களா, அந்த மாதிரி ஒர்க் அவர் எல்லாம் நமக்கு வந்து you promote all your uplines. If you start promoting your upline, your downline will promote you. Otherwise, whatever you do, same thing is going to repeat by your subordinates and your team. இது வந்து நம்ம ஆட்சியில் மட்டுமல்ல, எங்கேயும் அப்ளைன் ப்ரமோட் பண்ணணும். அது வந்து அப்ளைன் இருக்கிறது சிலப்போ வயசு ஜாஸ்தி இருக்கலாம், அவருக்கு படிப்பு கம்மியா இருக்கலாம், அவர் வந்து மேபி லேடிஸ் ஆர் ஜென்ட்ஸ் யாரானாலும் இந்த சிஸ்டம் லைக் அவர் ஃபர்ஸ்ட் டைரக்டர் இஸ் கேசி சபராஸ். அங்கே இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டா எனக்கு வந்து ஸ்பான்சரா இருக்குது யாரா இருக்கா, அப் டு தம் எவ்ரிபடி இஸ் மை லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஸ் அண்ட் ஐ டூ ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. இதுவரைக்கும் நான் பார்க்க மட்டும் தான் ஹி இஸ் மை அப்ளைன் அப்படின்னு somebody is introducing, I bow my head, yes, because அவரு கூட எனக்கு வந்து இந்த சிஸ்டம் காமிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ரீசன் ஆயிடுச்சு. ஸோ each and every person above me in the system is my upline and I do respect them. அவர் வந்து எனக்கு எது கொடுத்திருக்க நாட் ரிக்வயர்ட், அவர் எனக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லை, இந்த வாய்ப்பு காமிச்சு கொடுத்திருக்கு. இந்த 3 அக்ஷரம் RCMல வந்து எனக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்தாச்சு. அண்ட் ஆல் த பீப்புள் above me are reason for that. அதுக்கு வந்து I am thankful to them. அதுக்கப்புறம் அவர் எது கொடுத்தாலும் I will accept with full happiness. சில டைம்ல நான் கேட்டா அவர் வந்து மீட்டிங் கொடுக்கறது இல்ல, சில டைம்ல வந்து ஒரு வாட்டி அவர் கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் தப்பா இருக்கலாம், சில டைம்ல எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படி இருக்கும்போது அவர் ஹெல்ப் பண்ணாம இருந்திருக்கலாம், சில டைம்ல வந்து அவர் என்ன அவாய்ட் பண்ணிருக்கலாம். It is not going to affect me at all. பிகாஸ் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பே போதும், அதுதான் பெருசு. அதுக்கப்புறம் அவருடைய ஹெல்ப் தேவையில்லை. ஆனா தேவையில்லை அப்படி இல்லை, ஐ எம் நாட் நெக்லெக்டிங். வாட் எவர் தே கிவ் ஐ ஹாப்பிலி அக்செப்ட். ஸோ ப்ரமோஷன் ஆஃப் யுவர் அப்ளைன், அது வந்து சில பேர் சொல்லுவாங்க எனக்கு மனசுல இருக்கு. நோ, யூ ஷோ, யூ எக்ஸ்பிரஸ், யூ ப்ரமோட் யுவர் அப்ளைன் எவ்ரிவேர், வேரெவர் யூ கெட் ஆப்பர்ச்சுனிட்டி, தென் த சேம் திங் வில் repeat and duplicate in our team. RCMல இந்த டைரக்ட் செல்லிங்ல வந்து நான் சொன்னேன், ரிசோர்ஸ் இஸ் மேன் பவர். நம்ம எது பண்ணுவாங்களா and same thing is going to repeat in our team. So if I do not promote my upline, if I என்ன சொல்றது என்னோட அப்ளைனை பற்றி லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஸை பற்றி கெட்ட பேசிட்டு இருந்தால் என்னோட டீமில் இதுதான் நடக்க போறேன். ஸோ நீங்க எது பண்ணும் போதும் யூ think twice, thrice, 10 times. Whatever I am doing, it is going to repeat in my team. என்னோட டீமில் இதுதான் நடக்க போகுது. So should I do it or not? ஈவன் எனக்கு தேவை இருந்தாலும் நான் பண்றது அது தப்பா இருந்தால் இந்த டைம்ல எனக்கு தேவை இருக்கு, நான் வந்து தப்பு பண்ண போறேன், பட் it is going to repeat in my team. So if you feel that, never do that. நான் எது பண்ணாலும் என்னோட டீம்ல வந்து ரிப்பீட் பண்ண அவருக்கு பெனிஃபிட் கிடைக்குமா, எனக்கு பெனிஃபிட் கிடைக்குமா, கம்பெனிக்கு பெனிஃபிட் வருமா, சிஸ்டத்துக்கு பெனிஃபிட் வருமா, அந்த மாதிரி ஒரு ஆக்டும் நம்ம வந்து யோசனை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி தான் பண்ணணும். ஸோ ப்ரமோட் யுவர் அப்ளைன்ஸ் ஹோல் ஹார்ட்டட்லி. அவருக்கு எது கம்மி இருந்தாலும், அவருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நெக்லெக்ட் தட், ப்ரமோட் யுவர் அப்ளைன்ஸ். ஸோ ப்ரமோஷன் அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். சேம் வே நம்ம டீமில் இருக்கிற அசோசியேட்ஸ், ஹோவர் இஸ் தேர்
with maybe with little caliber, அதாவது அந்த ஆளு ஒண்ணுக்கும் நம்ம சொல்லுவாங்கல்ல யூஸ்லெஸ் காய், அந்த மாதிரி கூட நிறைய பேர் இருக்காங்க. அவருக்கு வந்து பேச தெரியல, அவருக்கு பணம் இல்லை, படிப்பு இல்லை, பார்த்தாலும் உஷார் இல்லை, அந்த மாதிரி கூட இருக்கும். பட் ஸ்டில் they are also going to be useful somehow somewhere sometimes. அதான் சொல்றது நம்ம டைமண்ட் சுரேந்திர சார் சொல்லுவாங்க, खराब हुआ घड़ी भी दिन में 2 बार सही टाइम दिखाता है. எனக்கு தெரியும் ஹிந்தி தெரிஞ்ச ஒரு கம்மி பேர் தான். அதாவது ஒரு வாட்ச் கேடா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 2 வாட்டி அந்த வாட்ச்ல வந்து டைம் கரெக்டா காமிக்கும். பாருங்க, நீங்க வீட்டுல இருக்க கிளாக்ல இருந்த பேட்டரி ஊறி போட்டுடுங்க. சோ இப்போ 3 மணி ஆச்சு, அந்த என்ன சொல்றது டைம் வந்து 3 மணி காமிச்சிட்டு இருக்கும். சோ மத்தியானம் 3 மணிக்கும் நைட்ல 3 மணிக்கும் அந்த வாட்ச் கூட கரெக்டா 2 வாட்டி டைம் காமிக்கும். சோ खराब हुआ घड़ी भी दिन में 2 बार सही टाइम दिखाता है. என்ன சொல்றது, நம்ம டீம்ல வந்து யாரு எங்க இருந்து வந்தாலும் ஒருத்தர் இருந்தால் as a direct seller, if he is joined in your team, definitely he is going to do something good for you or for us or for our team. அதனால promote each and everyone in our team. அது வந்து எல்லாரும் வந்து ஒரே கேலிபர் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே பொட்டன்ஷியல் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே படிப்பு கிடையாது. கிராஸ்பிங் பவர், மெமரி, இந்த மாதிரி ஆக்டிவிட்டி, எவ்ரிதிங் வில் பி டிஃபரெண்ட். பீப்புள் ஆர் டிஃபரெண்ட் அக்செப்ட் த பர்சன் ஆஸ் இட் இஸ். பட் அதுல எல்லாத்திலும் வந்து நம்ம சிஸ்டத்துக்கு தேவையான ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். we have to promote our downline associates. அது எங்க இருந்தாலும், let it be in our team very far away, try to contact as far as possible. அங்க டெப்த்ல இருக்கிற யாரு ஒருத்தர் கூட உங்களுக்கு தெரிஞ்சால் contact him and praise him and promote him. And praising and promotion should be done in public. நீங்க நல்லா பண்ணிருக்கு சார் அப்படின்ட்டு போன்ல பேசி சரி சொல்லாதுங்க, you tell in public. At the same time அவருக்கு ஏதோ பிரச்சனை இருந்தால், if you feel that he has to correct himself, அது வந்து call him and tell very slowly in his ears. அல்லாட்டி போன்ல சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணுவாங்க, just opposite we are doing. ஒருத்தருக்கு அந்த நிறைய குவாலிட்டிஸ் இருக்கும், we will not accept that, we will not tell that. அது வந்து நம்ம அக்செப்டே பண்றது இல்ல, அது சொல்றது இல்ல. ஏன்னா அவருக்கு ஏதோ பிரச்சனை இருந்தால், அவருக்கு கம்மி இருந்தால், அவருக்கு ஒரு குறைவு இருந்தால் எல்லாருக்கும் பப்ளிக்ல நம்ம சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து இது ப்ரமோட்டிங் அவர் subordinates and team, that's also very very important. அப்புறம் நான் வந்து பிக்கப்ஸ் சொன்னாங்க. அப்புறம் டிப்போ is also very much an essential part of our system. டிப்போட ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது, பிக்கப்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியணும். தெரியலன்னா we have to understand. and எல்லாரும் என்ன நினைக்கிறது, எனக்கு எதை தேவைப்படுறது அதை வந்து ஈஸியா கிடைக்கணும். everybody wanted that. so see the function, understand the functioning of depot also and promote the depots. கேரளாவில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 2005 there was no depot. அதுக்கப்புறம் 2005 லாஸ்ட் 2006 வந்து 2 டிப்போ ஸ்டார்ட் ஆச்சு. it took almost 12 years. 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் இன்னொரு டிப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. and after 1 year one more depot started. அந்த மாதிரி now இப்போ வந்து 6 டிப்போ இருக்கு. so see, more than 180 depots இருக்கு ஆல் இந்தியா. அதுல வந்து in sales number 1 and 2 so அதுக்கு என்ன அர்த்தம், if you promote depots, more depots will come. if you promote PUC, more PUCs will come. definitely our business will increase. பழைய டைம்ல 150 கிலோமீட்டர், 180 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர் அப்படிதான் இப்போ நம்ம பொருள் எடுத்துட்டு மக்கள் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து டிப்போ நம்பர் இன்க்ரீஸ் பண்ணும்போது, ப்ராடக்ட் நம்பர் இன்க்ரீஸ் பண்ணும்போது, நிறைய பிக்கப்ஸ் என்ற வண்டவேல் கியூக்கு வரும்போது அவர் பிசினஸ் இஸ் கோயிங் டு க்ரோ. ஸோ அது வந்து டிப்போ also we have to promote our depot also. then whatever targets and offers company is giving, time and again, time to time company is giving lot of offers. இப்போ இன்னைக்கு கேரளாவில் நடந்த ஒரு சந்தோஷ் நாயரோட ட்ரைனிங், வாட் இஸ் த ரீசன் பாருங்க. 26 லாங்குவேஜ் இருக்கு இந்தியாவில்,
ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்ணி 21 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் எந்த ஒரு ஆஃபரும் ஒரு லாங்குவேஜுக்கு தனியா அவர் கொடுக்கவே இல்லை. அண்ட் ஆஃப்டர் அனௌன்சிங், அதாவது ஜூலை டு செப்டம்பர் 7500 பிசினஸ் வால்யூம் 3 மாசம் சேர்த்து நொட்டு சார்ஜ் பண்ணா உங்களுக்கு ஒரு ட்ரெயினரோட ட்ரைனிங் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு அப்புறம் இந்த மந்த் ஆஃப் ஆகஸ்ட், அதாவது செகண்ட் மந்த், they are making a modification. They are planning to give an additional program to Kerala because of the performance of Kerala team. How it has happened? Because people started promoting. And the promote பண்ணும்போது it is going to give a result. So நமக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி எந்த ப்ரமோஷன், எந்த ஒரு டார்கெட் கிடைச்சால் இல்லை ஆஃபர் கிடைச்சால் ஃபர்ஸ்ட் I should understand, realize, then promote in my team. என்னோட டீம்ல மட்டுமல்ல, த்ரூ அவுட் தமிழ்நாடு. அதாவது எத்தனை பியூசி இருக்கா, எத்தனை டிப்போ இருக்கா, எத்தனை லீடர்ஸ் இருக்கா, each and everybody should know what is the current running offer, how it is going to be beneficial for us. உங்களுக்கு தெரியும், இப்போ குட் டாட்டோட ஆஃபர் இருக்கு. வாட் இஸ் ஆஃபர்? சிம்பிளி 250 பிசினஸ் மூலியம் உங்களை ஐடி பண்ணா லக்கி ட்ரோ இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் see how many people have achieved gifts through lucky draw. தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு இந்த மொபைல் கிடைச்சிருக்கு. கேரளாவில் 3 பேருக்கு பைக்கு வந்துடுச்சு. இப்போ நொட்டு சார்ஜோட கோல்டு காயின் ரஞ்சி சார் வாங்கி வந்து கொடுத்தாங்க. அவரு ஒரு லேடி, அவர் அம்மா நான் பேர் மறந்து போச்சு. ரஞ்சி சார் மஸ்ட் ஹவ் ஆல்ரெடி கிவன் தட். பிரியா செந்தில்குமார் சார். எஸ், அது எங்க சார்? பழனி பாருங்க. So she got a gold coin. How? Somebody has promoted and she did it. It should have been happened to everyone. தமிழ்நாட்டில் எத்தனை பியூசி இருக்கு, எத்தனை டைரக்ட் செல்லர்ஸ் இருக்கு, மெனி பீப்புள். அண்ட் அது வந்து ஹெக்டிக் டார்கெட் கிடையாது, சிம்பிள் டார்கெட். ஏதாவது 500 பிசினஸ் வால்யூம் பர் மந்த். அதாவது ஒரு நொட்டு சார்ஜ் கிட்ஸும் 2 எனர்ஜியும் வாங்க கூட அவர் வந்து அந்த லக்கி ட்ரோயிலுக்கு எலிஜிபிலிட்டி வரும். உங்களுக்கு தெரியும், லக் இருந்தா மட்டும்தான் லாட்டரி அடிக்கும். பட் எத்தனை லக் இருந்தாலும் லாட்டரி டிக்கெட் எடுக்காம ஒருத்தருக்கு லாட்டரி அடிக்கிறதே கிடையாது. ஸோ கோல்டு காயின், ஸோ திஸ் lucky draw and all the offers will keep coming and we have to keep promoting. இப்போ குட் வாட்டர் இருக்கு, நூற்று சார்ஜ் இருக்கு, அந்த மாதிரி again it will be keep coming. இப்போ நமக்கு தெரியும் வீராங்கனா அண்ட் நெக்ஸ்ட் லேட்டஸ்ட் ஒன் இஸ் வீர். அதுல என்ன நடக்குது? நமக்கெல்லாம் எது நம்மளால பண்ண முடியுமா அதோட ஈவன் 10% கூட நம்ம பண்றது இல்லை. அதாவது ஒரு சின்ன குழந்தையில இருந்து நம்ம ஏதோ பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களால முடியாது, டோன்ட் டூ அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைரக்ட் செல்லிங்ல வந்து மெயின் மோட்டோ இஸ் டு டூ செல்ஸ். ராஜேஷ் தாக்கூர் அப்படின்னு ஒரு ரெண்டோட ட்ரெயினர் இருக்கு. அவர் கேரளா வந்து கேரளா டீமுக்கும் தமிழ்நாடு டோட்டல் சவுத் இந்தியா டீமுக்காக ஒரு 2 days ஒர்க் ஷாப் கொடுத்தாங்க. அதுல அவர் என்ன பண்ணாங்க, யூ டூ கால்டு காலிங். வாட் இஸ் கால்டு காலிங்? உங்களுக்கு தெரியாம ஒரு கஸ்டமர், அன்னோன் கஸ்டமருக்கு நீங்க வந்து பொருள் சேல் பண்ணணும். ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ, ஹவு யூ ஹாவ் டு அப்ரோச் த பர்சன், அன்னோன் பர்சன் அப்படின்ட்டு அவர் சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் அரவுண்ட் 60 பீப்புள், ஒரு 2 பேர் வந்து பாய்கள் நிறைய நுட்ரிச்சார்ஜ் கொள்ள எடுத்துட்டு டவுனுக்கு போனாங்க, திருச்சூர் டவுன்ல. அண்ட் ஹி ஆல்சோ வென்ட், ஹி வாண்ட் டு see how where the people are going. 1 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. இன்னும் 1 hour how many people you are going to meet. அதாவது ஒருத்தர் வந்து எங்க ஸ்டேஷனரியா இருக்கணும். ஒருத்தர் மூவிங்ல இருக்கும்போது அவர்கிட்ட அப்ரோச் பண்ணாதுங்க. கடையில் இருக்கலாம், வீட்டுல இருக்கலாம், பஸ் ஸ்டாப்ல இருக்கலாம், wherever if somebody is static you can approach them. அப்படி போயிட்டு மினிமம் இன்னும் 1 hourல ஆல்மோஸ்ட் 10 பேரை உங்களுக்கு பார்க்கலாம் அந்த மாதிரி. அண்ட் த அவுட்கம் வாஸ் ரியலி வண்டர்ஃபுல். போன எல்லாரும் வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 10 பேரை பார்த்துருக்கோம். அந்த 10 பேரை பார்த்துட்டு என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் யுவர். நமக்கு ஒரு நுட்ரிசார்ஜ் வைரோ புக் இருந்தாங்க, விஷுவலைடு, அது காமிச்சிட்டு வந்து நம்ம பார்க்கறது ஆளுக்கு எது தேவைப்படுமோ அந்த மாதிரி அந்த ஒரு பொருள் அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஒரு காமன் ப்ராடக்ட் அப்படின்ட்டு இப்போ வந்து நமக்கு தெரியும், இந்த கொரோனா டைம்ல தான் சாரி
இந்த டிஜிட்டல் டைம்ல வந்து நிறைய நம்ம வந்து மொபைல் லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து கண்ணுக்கு ரொம்ப பிரச்சனை வருது. அதனால நுட்ரிசார்ஜ் வியூ அதை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க. இப்ப டைம்ல பார்த்து நமக்கு நுட்ரிசார்ஜ் கிட்ஸ் டிஹெச் அதை பற்றி சொல்லலாம், நுட்ரிசார்ஜ் எஸ்ஒய் பற்றி சொல்லலாம். எனிதிங் வாட் எவர் யூ ஃபீல் கம்ஃபர்டபிள். ஏதோ ஒரு பொருள் நீங்க யாரை பார்த்தாலும் ஜஸ்ட் கீப் இன்ட்ரோடியூஸ் த ப்ராடக்ட். அது வந்து அதுல என்ன பெனிஃபிட் யூஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அது மாதிரி சொல்லுங்க. அண்ட் த ரிசல்ட் வாஸ் ஃபண்டாஸ்டிக். பார்த்த 10 பேர்ல அட்லீஸ்ட் 2 people have purchased something. ஏதோ ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ தட் 2 people those are going, they are going in a gang. 2 பேருக்கு அவங்க நிறைய பொருள் இருக்கு. ஸோ அக்கார்டிங் டு த பர்சன் யூ ஆர் மீட்டிங், நீங்க ஒரு பொருள் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவரோட வீட்டுல என்ன நடக்க, எத்தனை பேர் இருக்கு, அவருக்கு எத்தனை தேவைப்படுற அந்த மாதிரி. ஸோ யூ டேக் 6 நுட்ரிசார்ஜ் எஸ்5 அப்படி சொல்லும்போது அவர் ஐயோ 6 தேவையில்லை, சரி 4 எடுத்துக்கோங்க, இல்லாட்டி 2 எடுத்துக்கோங்க, அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்க, ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் அனுப்புறேன் அப்படின்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் 2% per 10 people the purchase, and it's open sale or call to calling. என்ன சொல்றது, நம்ம ரிட்டையர் ப்ராஃபிட், பிசினஸ் வால்யூம், டிங் கமிஷன், அப்புறம் நீங்க பியூசி வச்சிருந்தா பியூசி கமிஷன், எவ்ரி திங் இஸ் தேர். And this is what Veeranganas are doing and Veers are doing. Instead of making hundreds of joining and getting terminated after few months, அதாவது நிறைய பேர் நீங்க வந்து கூப்பிட்டு பேச வச்சு கடையில கூட்டிட்டு போய் அவருக்கு பிளான் கொடுத்து, அவருக்கு மசாலா தோசை வாங்கி கொடுத்து, அவருக்கு மீட்டிங் டிக்கெட் கொடுத்து அவரை ஜாயின் பண்ண வச்சு 6 மாசத்துக்குள்ள பார்த்தா they are terminated. And people will see, நான் வந்து ஆர்ட்ஸ்மில் ஜாயின் பண்ணி 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, எனக்கு அது பணம் வரல. Teach them how to sell and make how huge income. That is what Veeranganas are doing, we are going to do. Veerangana கிளப்புக்கு வரணும்னா அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹாவ் a habit of selling products. பாருங்க, 1 மணி நேரத்துல நீங்க வந்து 10 கஸ்டமர்ஸை பார்க்கும்போது மினிமம் 2 பேர் பொருள் வாங்குவாங்க. ஸோ இஃப் யூ டூ சேல்ஸ் ஃபார் 8 hours, அதாவது சாதாரண ஒரு எந்த வேலைக்கு போனாலும் 8 மணி நேரம் நம்ம பண்ணுவாங்க. டுடே மிஸ்டர் சந்தோஷ் நாயர் வாஸ் டெல்லிங், when everybody is taking sales as a job, அதாவது 9 மணிலிருந்து 5 மணி வரைக்கும், I took it as a profession. Profession means டாக்டர். நீங்க வந்து தூங்குற டாக்டரை கூப்பிட்டு எனக்கு வியாதி இருக்குன்னு சொன்னா அவரு மெடிசின் போட்டு கொடுப்பாங்க. ஸோ லைக் தட், ஈவன் வைல் ஸ்லீப்பிங் இட் ஷுட் பி யுவர் மூட், த சேல்ஸ். ஸோ டைமையும் பார்க்காம கஸ்டமர்ஸ் பார்த்து, ப்ராஸ்பெக்ட்ஸை பார்த்து சேல் பண்றதுக்கு ஒரு என்ன சொல்றது, we have to create a habit in ourselves and our team. That is what Veeranganas are doing. நம்ம Veeranganas, they started with 1000 BV per month. அப்புறம் அது வந்து 10,000 ஆச்சு, 15,000 ஆச்சு, 30,000, 1 lakh, even 2 lakh, 3 lakh business volume per month they are doing. Just calculate the income what they are going to get. ஒரு ஸ்டார் எம்ரால்டு கிடைக்கிற இன்கம் சேல் பண்ணி சிம்பிளி லேடிஸ் ஆர் மேக்கிங். அண்ட் சேம் ஆஃப்டர் சீயிங் திஸ், முதல்ல வந்து ஒரே ஒரு வீராங்கனா, அதுக்கப்புறம் 11 ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் 30 ஆயிடுச்சு, 50 ஆயிடுச்சு. இப்போ இந்த மாசம் ஆல் இந்தியா எவ்வளவு ஆச்சு எனக்கு தெரியல, இட்ஸ் கோயிங் டு நியர்லி 100. அண்ட் கம்பெனி இஸ் டார்கெட்டிங் அட்லீஸ்ட் 1000 வீராங்கனாஸ் பை 2022 மார்ச். 2022 மார்ச்சுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 1000 வீராங்கனாஸ் இருக்கலாம். ஸோ 1000 வீராங்கனாஸ், ஈவன் 1 lakh பிசினஸ் வால்யூம் பண்ணிட்டு இருந்தால், what is going with the target on NutriCharge? We are doing networking. So create a network of Veeranganas. ஸ்டார்டிங்ல வந்து ஒருத்தர் கூட வரும் நம்ம பார்க்கலாம், அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் when they do and when they are getting appreciated, people will think, oh அப்படியா, சரி நானும் பண்ணலாமே. And a lot of ladies are coming forward. They are ready to take up any target. 10,000 business volume is not a big target. So many ladies are getting ready and doing. பாருங்க, வீட்டிலே டிஸ்பிளே வால் வச்சுட்டு ஒரு டெய்லி ஒரு நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கூட செல் பண்ண எவ்வளவு வந்துடும். அண்ட் இட் இஸ் பாசிபிள். நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் நியூட்ரிசார்ஜ் கொடுக்கும் போது there are another 20 ஸ்கோப், அதாவது அந்த வீட்டிலே இருக்கிறது எல்லாருக்கும் கொடுக்கிற மாதிரி நம்மகிட்ட நிறைய பொருள் இருக்கும். சரி,
In my case, at least 6 to 7 products I am daily using NutriCharge. PVMF, protein and man tablet, NutriCharge View, NutriCharge Veg Omega, then NutriCharge S5. Sometimes I take NutriCharge Glycem and Glycem tablet. Sometimes I take NutriCharge S&F. And most frequently, I am taking NutriCharge refresher drink or energy drink. So likewise, பார்க்கும்போது ஒருத்தருக்கு கூட 6, 7, 8 ப்ராடக்ட் தேவைப்படும். ஸோ இனிஷியலி நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் கொடுக்கும்போது we have immense scope and potentiality. அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கு, அவருக்கு என்னென்ன கொடுக்க முடியுமா, slowly we can invest. But all of a sudden do not discuss everything. நீங்க இது எடுங்க, அது முடியலன்னா ஓகே இன்னி எடுங்க. So then they will feel that you are going to compel them to purchase something. Just tell 1 or 2 products and slowly they will realize. And நமக்கு தெரியும், to build a strong team, make a consistent growth, income is very essential. அதாவது ஒருத்தருக்கு இன்கம் வந்தா, வருமானம் வந்தா மட்டும்தான் அவருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். பெரிய அமௌண்ட் தேவையில்லை சார். ஒருத்தர் ஆசிரமம் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய அக்கௌண்ட் ஏதோ பணம் வரணும், அக்கௌண்ட்ல பணம் வரணும், அட்லீஸ்ட் ஒரு 500 rupees வந்தால் they will be happy. And that is the reason we are promoting Diamond Club and Display One. உங்களுக்கு தேவைப்படுற ஒரு 3 மாசத்துக்கு வேண்ட பொருள் டைரக்ட் வாங்கி உங்களை பில் பண்ணும்போது 5000 பிசினஸ் ஓலியம் அந்த பொருளை வீட்டிலே வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காருக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் அண்ட் செல் இட் and it has become a display one. Slowly let them purchase. அந்த வீட்டிலே வச்சு பக்கத்து வீட்டுக்கு ஒரு 10 வீட்டு 20 வீட்டு 40 வீட்டு 50 வீட்டுக்கு எத்தனை வீட்டுக்கு நீங்க பொருள் கொடுக்கும்போது அங்கே ஒரு இன்கம் ஜெனரேட் ஆகும். they will be happy. A common lady, ஒரு சாதாரண ஒரு ஹவுஸ் வைஃப், அவருக்கு வந்து எனக்கு ஒரு and Diamond Club, by doing this everybody can do Diamond Club. நமக்கு தெரியும், today is what you call, ironically it is 10th of November. Diamond Club இன்னைக்கு இந்த மாசம் நமக்கு ஸ்டார்ட் பண்ண அப்படி இருந்தால் you can start. Already people those who are doing இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணலாம். and the people those who are new, ஒரு குறிக்கோள் வைங்க, இந்த மாசத்திலிருந்து நான் டைமண்ட் கிளப் பண்ணுவேன், நான் வந்து டிஸ்பிளேவில் பண்ணுவேன், என்னோட டீம்ல வந்து நான் நிறைய பேரு டைமண்ட் கிளப் அண்ட் டிஸ்பிளேவில் பண்ண வைக்க, அண்ட் இட் வில் இம்ப்ரூவ் மை பிசினஸ், இட் வில் மேக் அ ரீசன் ஃபார் மீ டு டார்கெட். அந்த மாதிரி ஒரு முடிவு பண்ண இன்னைக்கு November 10th அண்ட் கீப் ப்ரமோட்டிங் தட். டைமண்ட் கிளப் எல்லாம் பண்ணும்போது ஆக்சுவலி வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது நானே இது நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு ஒப்ஜெக்ஷன் பண்ணாங்க. I told to Diamond Surendra sir, being an emerald, if I have to promote Diamond Club, that is 10,000 ரூபாய் பொருள் எனக்கு சேல் பண்ண பிறகு எனக்கு நிறைய டைம் தேவைப்படும். அந்த டைம்ல நான் வந்து 2 செமினார் எடுத்து கொடுத்தா இன்னும் நிறைய பேருக்கு வந்து அந்த பிசினஸோட விஷன் கிடைக்கும், பிளான் படிக்க முடியும். ஸோ டூயிங் டைமண்ட் கிளப் ஃபார் a senior leader, I don't feel it is reasonable. So after some sort of what you call conversation, Diamond Surendra sir told, Murthy ji, ஆட்சியம் வந்து 15 வருஷம் ஆயிடுச்சு, இதுல வந்து எது நடக்கணும் எது நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சவர் தான் இந்த மாதிரி ஒரு புது மாற்றத்தை உருவாக்குறது. ஸோ ஐ ஃபீல் பெட்டர், யூ ஜஸ்ட் அக்செப்ட் தட். ஸோ ஐ டோல்ட் யூ, ஐ ரெஸ்பெக்ட் மை அப்ளை. I give my opinion, but whatever they told, I accepted. And since then, you can see my ID. Diamond Club start பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மாசம் எனக்கு வந்து Diamond Club கம்மி விபி கிடையாது. And after that, after 1 year, Star Diamond Club ஸ்டார்ட் ஆச்சு. அதுல நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 25,000 பிசினஸ் வால்யூம் per month. அதாவது கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் பொருள் மந்த்லி you have to do sales. நான் வந்து I am taking a hectic schedules. நிறைய நாள் வீட்டில் இல்லாம சுத்திட்டே இருக்கும். I'll be coming after 4-5 days. அந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். Even then, I used to complete my Star Diamond Club. 12 மாசம் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரிப்லே 12 மாசம் முடிச்சு அந்த டூருக்கு நான் போனேன். So many people from South India,
especially Kerala. Some 23 family இருந்தாங்க from Kerala. And second trip also I was eligible, but because of some flood reason, the Silvasa tour எனக்கு போக முடியல. And what I'm telling, நம்ம சும்மா சொல்றது கிடையாது. Do an example. Whatever is company is giving the target or offers, நம்ம பண்ணணும். இந்த குட் டாட் ஆஃபர் கொடுத்தாங்க 8,000 பிசினஸ் பண்ணா உங்களுக்கு வந்து ஒரு உதய்பூர் ஒரு ஃபேக்டரி விசிட் ட்ரைனிங் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்காங்க. I have done. Dr. Charge, when they started Display World, first itself they told, by 15th of August, if you are making 15,000 business volume, you will get a Display World clock. I have done. என்னோட Display World அந்த clock இருக்கு. So it is not that நமக்கு இதெல்லாம் பண்றதுக்கு எக்ஸ்ட்ராடனரி காலிபர் தேவை இருக்கு அப்படின்னு இல்லை. We can do. So simple targets. But why we are not doing? ஸ்டார்டிங் குழந்தை சின்ன டைம்ல நமக்கு உங்களால முடியாது அப்படிதான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் திங்க் அதர் வே. இஃப் சம்படி இஸ் டூயிங் ஐ வில் ஆல்சோ டூ. இஃப் நோபடி இஸ் டூயிங் இட் ஐ வில் டூ. யாரோ பண்ணிட்டு தான் நானும் பண்ணுவேன், யாரும் பண்ணலன்னா நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வெறி இருக்கணும். ஐ வில் டூ இட். ஸோ நம்ம டீம்ல வந்து எத்தனை பேர் டைமண்ட் கிளப் பண்ண முடியுமா, எத்தனை பேர் டிஸ்பிளேல பண்ண முடியுமா, இட் இஸ் கோயிங் டு கிவ் அஸ் எ கன்சிஸ்டன்ட் அண்ட் ஷுவர் பிசினஸ் அண்ட் இட் வில் ப்ரோக்ரஸ். அதாவது டிஸ்பிளேவால் பண்ணிட்டு ஒரு 10,000 ரூபாய் பொருள் எடுத்து வீட்டி வச்சு டிஸ்பிளேவில் ஸ்டார்ட் பண்ணி அப்படி சும்மா இருந்தால் போதும். நோ, வி ஹாவ் டு கண்டக்ட் அட்லீஸ்ட் 3-4 ப்ரமோஷன் செஷன்ஸ். அந்த வீட்டிலே அந்த ரெசிடென்சியில் வந்து நம்ம பொருளோட பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கு, அதுல விலை வித்தியாசம் என்ன இருக்கு, இந்தியன் ப்ராடக்ட் அதனால என்ன பெனிஃபிட் இருக்கு, இந்த மாதிரி விஷயம் அந்த டிஸ்பிளே வால் அந்த வீட்டுல வந்து பக்கத்து வீட்டுக்கார கூப்பிட்டு வச்சு நம்ம சொல்லி கொடுக்கலாம். அங்க வந்து பிசினஸ் பிளான், டைரக்ட் மார்க்கெட்டிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், கம்பெனி ப்ரொஃபைல் பிளான் இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. 3 வார்த்தை சொல்லலாம். என்ன சொல்லணும்? பிரைஸ் கம்பேரிசன். அதாவது மார்க்கெட்டுக்கு கிடைக்கிற பொருளும் ஆர்ஃபம் கிடைக்கிற பொருளும் வெளியில எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஸோ 20, 30, 40% வரைக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம ஒரு பவுடர் சந்தூர் போன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆர்டினரி டால்கம் பவுடரும் நம்ம பவுடருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு. டிஷ்வாஷர் கூட ப்ரில், விம், எக்ஸோ அந்த மாதிரி டிஷ்வாஷர் கூட, டெட்டால் டிஷ்வாஷர் கூட அதுவும் நம்ம டிஷ்வாஷருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சார்ட் மாதிரி பண்ணி காமிச்சு கொடுங்க. ஸோ தே வில் ரியலைஸ். நான் வந்து கடையில போய் பொருள் வாங்குற இடத்துல இந்த பக்கத்து வீட்டுல வந்து வாங்கினா எனக்கு வந்து நல்ல பொருள் கம்மி ரேட்டு கிடைக்கும். அண்ட் இது வந்து இந்தியன் ப்ராடக்ட். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் போதும், மற்ற எதுவும் சொல்ல தேவையில்லை. அப்படி பண்ணும்போது எந்த வீட்டுல இந்த பொருள் எடுத்து வச்சிருக்கோம், தட் இஸ் டிஸ்பிளே வால், அவருக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமரை கிடைக்கும். தே வில் கெட் சம் இன்கம். நம்ம ஒரு வீட்டுல வந்து டிஸ்பிளே வால் எடுத்து 4 வாட்டி நீங்க இந்த மாதிரி மீட்டிங் பண்ணும்போது அந்த 4 மீட்டிங்குள்ள எத்தனை பேர் வருவாங்க? அவுட் ஆஃப் தட் யூ கேன் கெட் அட்லீஸ்ட் 1 more fellow getting ready to do டிஸ்பிளே வால். அதாவது எனக்கு இன்கம் வேணும் அப்படி ஆசை இருந்தால் கண்டிப்பா இந்த வீட்டுல நடத்துற ப்ரொமோஷன்ல ஒருத்தர் வந்து அதுக்கு தயாராகி வரும். ஸோ ஜஸ்ட் டூப்ளிகேட் திஸ். அதாவது ஒருத்தர் ஆர்சிமுக்கு வந்து டிஸ்பிளேவில் எடுத்து அவர் ஒரு மாசத்துல ஒரு ஆளை டிஸ்பிளேவில் கொடுத்துருச்சு. ஸோ கீப் டூப்ளிகேட்டிங் திஸ் இன் எ இயர். ஆஸ் பர் த கால்குலேஷன் 4096 டிஸ்பிளேவில் வந்துடும். ஸோ இன் 1 year the person who is promoting that he will become Ruby, and that is what is going to happen. நான் வந்து ஆர்சிமு சஃபீர் அவருக்கு எத்தனை வருஷம் ஆச்சு it took a lot of time. அதாவது நான் ஆர்சிமுக்கு வரும்போது 20-30 பொருள் தான் இருந்தாங்க. கேரளாவில் ஆர்சிமுடைய அவுட்லெட்ஸ் இல்லை, வருமானம் ஒருத்தர் பார்க்கறதுக்கு இல்லை. பட் நவ் யூ சி lot of people are earning lot of amount, lot of outlets, lot of products, everything is in lot. So it is easy to promote and convince people to do RCM and fully involved in RCM. ஸோ அது மட்டுமல்ல, இந்த ப்ரமோஷன் மட்டுமல்ல, மேனேஜிங் த திங்ஸ் இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரஞ்சி சார் சொன்னாங்க, ஃப்ரம் ஸ்டார் ரூபி டு சஃபேர், by promoting meetings, products and things, by sitting at home, how is it possible? It shows the capability and ability of managing. We have to find out the way, what is to be done, how it is to be done. சொல்லுவாங்க, கழுத்துக்கு மேலே இருக்கிற
இடத்துல யாரு வேலை பண்ணாங்க, தே ஆர் கெட்டிங் பெய்டு மோர். ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது கழுத்துக்கு தாளே தான், அதுக்கு வந்து பேமெண்ட் கம்மி தான், உண்மையா? ஸோ வி ஹாவ் டு மேனேஜ் வாட் ஆல் திங்ஸ் வி ஹாவ் டு மேனேஜ். இதுவரைக்கும் நம்ம சொன்னது ப்ரமோஷனை பற்றி தான். பட் நாட் ஓன்லி ப்ரமோஷன், ஆஃப்டர் ப்ரமோட்டிங் வி ஹாவ் டு மேனேஜ் ஆல்சோ. வாட் எவர் வி சே, இட் ஹாஸ் டு பிகம் எஃபெக்டிவ். அதுக்கு வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் ரிலேஷன். அதாவது ப்ரமோஷன் அப்படி சொல்லும் போது எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. ஒருத்தரை பற்றி நல்லது சொன்னா அது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஸோ வி ஹாவ் டு ப்ரமோட். பட் ஒருத்தரை நீங்க ப்ரமோட் பண்ணும்போது இனி ஒருத்தருக்கு வந்து அது பிடிக்காது. ஸோ வி ஹாவ் டு ப்ரமோட் இன் சச் ஏ வே தட் எவ்ரிபடி இஸ் கன்வின்ஸ், எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. அண்ட் எங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் யூ ஹாவ் டு சால்வ் த ப்ராப்ளம் as early as possible. in a system, நம்ம சிஸ்டம் அப்படி சொல்லும் போது என்னோட டீம்ல there are so many people with different cultures, different education background, different capacities. அவர் எல்லாரையும் சேர்த்து ஒற்றுமையை கொண்டு போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். So it shows your managing capacity to keep everybody together. அதுக்கு வந்து we have to have good relation with each and everyone. Even if they don't have good relation, if you have good relation with them, you can somehow manage. அதாவது அவர்ல ரிலேஷன் நல்லா இல்லை, அப்போ கூட உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ரிலேஷன் இருந்தால் somehow you can manage the show. So keeping good relation with the people and among people, that is very, very essential for us to maintain a good team and progress. இது ரிலேஷனை பற்றி நமக்கு டைமண்ட் சுரேந்திரவட் சாரு நிறைய வாட்டி சொல்லி இருக்கும். டைமண்ட் சுரேந்திரவட் சாருடைய ப்ரோக்ராம்ல எத்தனை வாட்டி நான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன், அது எந்த இடத்திலும் he always focus on relations. Why? Because the ரிலேஷனுக்கு வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்கறது இல்லை. அண்ட் that is the main point where our business can grow. இந்த ரிலேஷன்ல சொல்லும் போது ரெஸ்பெக்ட், கேரிங், எவ்ரிதிங் இருக்கும். அந்த கேரிங்கை பற்றி டைமண்ட் சுரேந்திரவட் சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு. இது ஜஸ்ட் லைக் எ ஸ்டோரி. அது ஸ்டோரி இல்ல, உண்மையா ஒரு ரியல் ஃபேக்ட். அது நீங்க வந்து கொஞ்சம் கவனமா கேட்கணும். அதாவது டைமண்ட் சுரேந்திரவட் சார் அவர் வந்து நோவடியில் இருக்கும்போது he was staying in a 14th floor apartment. 14th floor, 14வது நிலையில் இருக்கு. ஸோ in a one good summer time, சாருடைய குழந்தை, பெண் குழந்தை, மேபி ஷி வாஸ் ஸ்டடிங் ஒரு 5th or 6th, 5ஆம் கிளாஸ்ல 6ஆம் கிளாஸ் இருக்கிற டைம்ல ஒரு ஹெவி சம்மர் டைம், ஜூன் ஜூலை டைம்ல ரொம்ப சூடா இருக்கும். அந்த ஒரு சம்மர் டைம்ல ஸ்கூல்ல வந்து வீட்டுக்கு வர அவர் வந்து 14th ஃப்ளோர்ல இருக்கு. சாரு அந்த குழந்தைய டாக்டரை கூட்டிட்டு லிஃப்ட் ஏறி மேலே போகும்போது நமக்கு தெரியும், லிஃப்டில் போகும்போது நார்மலி குழந்தைக்கு வந்து இந்த சுவிட்ச் சும்மா தேவையில்லாம ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அவர் வந்து லிஃப்ட் வெளியே போறதுக்கு முன்னாடி இந்த குழந்தை வந்து என்ன பண்ணிருக்கு, லிஃப்ட் வந்து 0 ப்ரெஸ் பண்ணிருக்கு. ஸோ லிஃப்ட் வில் ஆட்டோமேட்டிக்லி கோ டவுன். சாரு ரொம்ப கோவப்பட்டாரு, நீ தேவையில்லாம இது ப்ரெஸ் பண்ற, இப்போ வந்து நம்ம இங்க இறங்கி இருக்கு, தேவையில்லாம அந்த லிஃப்ட் கீழே போயிடும், அந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் ஆகும், தேவையில்லாம கீழே போடி இன்னொருத்தருக்கு கேட்கும்போது அப்படியே திரும்பி மேலுக்கு வரணும், நீ எதுக்கு சும்மா தேவையில்லாம இந்த மாதிரி லிஃப்ட் ஆப்ரேட் பண்ண அப்படின்ட்டு அவரு ரொம்ப கோவப்பட்டார். ஸோ ஷீ டோல்ட் பாப்பா இட் இஸ் நாட் லைக் தட். அப்படி இல்லை, நான் எதுக்கு பண்ணேன்னா, இப்போ நான் வந்து வீட்டுக்கு வந்துருச்சு, என்ன மாதிரி நிறைய குழந்தை இனியும் ஸ்கூல் விட்டு வர வேண்டியிருக்கு, நான் வந்து கார்ல வந்துருச்சு, சில குழந்தை வந்து நடந்துதான் வந்துடும், சில பேர் ரிக்ஷால வரும், அவர் எல்லாம் வந்து ரொம்ப சூடு தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த கீழே வந்துட்டு இந்த லிஃப்ட் மேலே இருந்தால் அவர் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த லிஃப்ட் கீழே வர்றதுக்கு இன்னொரு 20-25 செகண்ட்ஸ் டைம் இருக்கும், கொஞ்சம் தான் அவர் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அவர் வரும்போது இந்த லிஃப்ட் கீழே இருந்தால் சீக்கிரமா அவருக்கு வீட்டுக்கு போக முடியும். ஸோ டைமண்ட் என்ன சொன்னாங்க, ஐ ரியலி அஸ்டோனிஷ்ட் அபவுட் த கேர் வாட் தே ஆர் கீப்பிங். யாருக்காக பண்ணியிருக்கு, அந்த பிளாக்கில் வந்து நிறைய ஃபேமிலிஸ் இருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு, எந்த குழந்தை வரப்போகுது, எப்போ வரப்போகுது, nobody knows. It is not that her friend is coming, அவருக்கு தெரிஞ்சு யாரோ ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அப்படி இல்லை.
ஏதோ ஒரு குழந்தை யாரோ வந்தால் தே ஷுட் பி பெனிஃபிட்டட் அப்படி நினைச்சுதான் அந்த குழந்தை 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை she is taking utmost care about a child who doesn't know who is going to be. யாரு வரப்போது தெரியாம ஒரு குழந்தைக்காக அந்த அளவுக்கு ஒரு கேர் அந்த குழந்தை பண்ணிருக்கு. We have to learn from their behavior. That is what Diamond Surendra was told from his own experience. I really remember. And அந்த கதையை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த ஹால் இருக்கிற எல்லாரும் வந்து everybody was keenly observing and listening. Just imagine நம்மள எத்தனை பேர் அப்படி பண்ணுவாங்க. I don't think anybody will care for others. நம்ம எல்லாம் எப்படி கேர் பண்ணுவாங்க? I will care for my family. I will care for my team. Politicians என்ன பண்ணுவாங்க? என்னோட பார்ட்டி, ரிலிஜியஸ் குரூப் என்ன சொல்லுவாங்க? என்னோட ரிலிஜியன். தமிழ்நாட்டுக்காரர் என்ன சொல்லுவாங்க? Here that kid, அந்த குழந்தை யாருக்காக பண்ணாங்க? That is a true example of care. That should be our attitude. அந்த மாதிரி இருக்கணும் நம்மளுடைய caring attitude towards our team, towards RCM families. அது எந்த டீம் இருந்தாலும், maybe my team, downline, upline, crossline, there should be everybody. In fact, RCM வந்து RCM family அப்படி கூட இல்லை. For the entire India, entire nation, entire people, RCM is doing good. And here we are lucky to have the goodness of RCM with us. The RCM இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சது கடவுள ஒரு கனிவு அப்படிதான் சொல்லணும். அதர்வைஸ் நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல இது பண்றதுக்கு எங்க வாய்ப்பு கிடைக்கும்? So managing relation is very, very essential to develop our business and team and progress. Then product, managing product. Whose responsibility is to manage the product? Company நிறைய ப்ராடக்ட் தயார் பண்ணுவாங்க, டிப்போக்காரன் ஆர்டர் பண்ணுவாங்க, டிப்போல இருந்தாலும் பியூசி காரன் தேவை இருந்தால் பைசா இருந்தால் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ பிக்கப் சென்டர்ல இருந்தால் நம்ம டைரக்ட் சேல்ஸ் தேவை இருந்தால் அவர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ in a normal flow the business will come. But if you want to make some targets, make some achievements, do something remarkable, we have to manage availability of products. Good dot offer பண்ணும்போது they have disclosed the offer on 9th. உங்களுக்கு தெரியும். So I calculated எவ்வளவு தேவைப்படும். Immediately after meeting, I called the Good Dot party. I need more products because அங்கே நீங்க கேரளாவில் சவுத் இந்தியாவுக்கு பொருள் வருது ரொம்ப கஷ்டமா இருக்கும். The huge demand will come, you will not get. நமக்கு என்ன பண்ணணும்? குட் டோட் பொருள் மட்டும் தனியா ஃபுல் லோடு தேவைப்படும். அவருக்கு கேட்டா எத்தனை லோடு வேணும், எங்க வேணும்? ஸோ நான் வந்து ஐ கன்சல்டன்ட் டிப்போஸ், அவர் வந்து டிப்போ கார் வந்து ஃபுல் லோடு ஆர்டர் பண்றதுக்கு தயாரே கிடையாது. ஏன்னா ஒரு மாசம் எவ்வளவு குட் டோட் ப்ராடக்ட் போறவருக்கு தெரியும், ஜாஸ்தி எடுத்து வச்சுட்டு போகாம இருந்தா பிரச்சனை வரும். ஸோ ஐ டோல்ட் இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ வில் கெட் யூ த ஸ்டாட்டிக்ஸ். நான் வந்து லீடர்ஸ் லீடர்ஸ் மீட்டிங் கூப்பிட்டு எத்தனை பியூசியில் எத்தனை பேருக்கு இது தேவைப்படும் அந்த மாதிரி கணக்கு போட்டு, யூ கான்ட் பிலீவ், டு ஈச் அண்ட் எவரி டிப்போ இன் சவுத் இன்க்ளூடிங் ஈரோடு, மதுரை அண்ட் சென்னை, I have ensured a full load of Good Dot products. And company, அதாவது the supply in charge, he was telling, I had not received such demand from any other place. அது பண்ணாம கூட இருந்திருக்கலாம். சரி வரட்டும், வந்தா கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைச்சா பண்ணட்டும், பண்ணா கிடைக்கட்டும், நோ ப்ராப்ளம், இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் மீ. பட் நான் வந்து அந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்தனால என்னாச்சு, more than 1800 people achieved their target. லாஸ்ட் மொமெண்ட்ல the people are asking, சார் இன்னைக்கு வந்து ஒரு 8000 டிவி குட் ப்ராடக்ட் கிடைக்கும், எங்க கிடைக்கும்? இட் இஸ் நோவேர் அவைலபிள். ஆல் த டிப்போஸ் காலி ஆயிடுச்சு, ஆல் த பியூசிஸ் ப்ராடக்ட் காலி ஆயிடுச்சு. ஸோ not only that, Keysol Intimate Wash company has launched. The demand was huge. முதல்ல வந்து யாருக்கும் தெரியல, 100 பீஸ் 50 பீஸ் அப்படிதான் டிப்போக்காரர் எடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆஃப்டர் ப்ரொமோட்டிங், த டிமாண்ட் ஹஸ் சடன்லி ரைஸ்டு டு 1000, 4000, 8000.
அவர் வந்து கம்பெனியை வந்து அஸ்டோனிஷ், என்னப்பா இது, நம்ம வந்து எதிர்பார்க்கறது எத்தனையோ ஜாஸ்தி இவர் கேட்கறாங்க, எங்க இருந்து கொடுப்பாங்க? தே குட் நாட் சப்ளை. எந்த இடத்துல என்ன சொல்றது ப்ரொடக்ஷன் இருக்கு, அங்கிருந்து டைரக்டர் கூட கொடுக்க நான் கேட்டேன். பட் சிஸ்டம் வாஸ் நாட் பர்மிட்டிங். ஸோ மேனேஜிங் ப்ராடக்ட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி டைரக்ட் செல்லர். நம்ம பிக்கப் சென்டர்ல நிறைய பொருள் இருக்கணும், நம்ம டிப்போல நிறைய பொருள் இருக்கணும், நம்ம டிஸ்பிளேவால் எல்லாருக்கும் நிறைய பொருள் இருக்கணும். ஸோ as far as product is concerned, இது வந்து எக்ஸ்பைரி டேட் அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. In some products it is mentioned best before. And எந்த பொருள் எங்க இருந்தாலும் அது வந்து கெட்டு போறது கிடையாது. You can use RCM products are very healthy. அதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. So you can keep even if இது வந்து அந்த பெஸ்ட் பிஃபோர் டைம் எக்ஸ்பயர் ஆன அப்புறம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ஆவறது இல்லை. பட் இட்ஸ் a legal formality. அந்த பெஸ்ட் பிஃபோர் டைம் ஓவர் ஆவதுக்கு அப்புறம் நம்ம சேல் பண்ண முடியாது. ஸோ எந்த லெவலிலும் வந்து கொஞ்சம் பொருள் எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 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 என்ன சொல்றது, வி ஹாவ் டு ஹாவ் ஏ ஹேபிட். எனக்கு ஒன்று தேவை இருந்தா 2-3 நான் வாங்கி வைக்கணும். அந்த மாதிரி ஈவன் பிஃபோர் த டிஸ்பிளேவால் கம்பெனி கிவ்ஸ், ஐ யூஸ் டு டெல் த பீப்புள், உங்களுக்கு வந்து வீட்டுக்கு எவ்வளவு பொருள் தேவைப்படுமா 2 மாசத்துக்கு வேணா பொருள் நீங்க வீட்டுல வாங்கி வச்சிருங்க. அதாவது ஏதோ ஒரு ரீசன் நீங்க வந்து ஒரு கடையில போகும்போது அங்க உப்பு கிடைக்கிறது இல்ல. ஸோ தென் வாட் வில் டூ, உப்பு இல்லாம அதை நீங்க வந்து வெளியே உப்பு வாங்குவாங்க. உப்பு வாங்குறதுக்கு போகும்போது அவர் இன்னொரு பொருள் வாங்குவாங்க. ஸோ யூ டென் டு பர்ச்சேஸ் அதர் ப்ராடக்ட்ஸ். ஸோ டு அவாய்ட் தட், நம்ம வந்து எப்போ வீட்டுக்கு நமக்கு தேவைப்படுற ஒரு 3 மாச பொருள் நம்ம வந்து வீட்டுல வாங்குவீங்க. ஸோ இஃப் யூ கேன் கிரியேட் திஸ் ஹேபிட் இன் அவர் டைரக்ட் செல்லர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், பிசினஸ் வில் grow லைக் எனிதிங். 100% ப்ராடக்ட் யூஸ் பண்ண எல்லாருக்கும் தெரியும், ஒரு பொருளை காலியாது அப்புறம் தான் நம்ம கடை போய் வாங்க, அந்த மாதிரி ஒரு பழக்கம் நமக்கு இருக்கு. பட் வி ஹாவ் டு சேஞ்ச் தட் ஆட்டிடியூட். வீட்லயே வந்து பொருளை யூஸ் பண்ணி வைக்கிற, வாங்கி ஜாஸ்தி வைக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம டெவலப் பண்ணோம். அதுக்கு தான் இப்போ டிஸ்பிளேவால் கொடுத்துருக்கு. எவ்வரி டைரக்ட் செல்லர் லெட் தம் ஸ்டார்ட் டிஸ்பிளே வால். அண்ட் டிஸ்பிளே வால் பண்ணி வச்ச மட்டும் இல்ல, கம்ப்ளீட் டைமண்ட் கிளப் பிசினஸ் வால்யூம் பிஃபோர் 10th. கோபகுமார் சார் சொன்ன மாதிரி what he is telling, every month 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் நாளைக்கு வந்து அவர் கண்டிப்பா டைமண்ட் கிளப் பண்ணிடும். நம்ம வீட்டு இல்லாம இருந்தா கூட he will complete his diamond club by 1st of every month. That should be our target. So if you do that, whatever we do, our team also will follow that. So managing products and managing supply, then managing issues, that's also very very important. என்னோட டீம்ல வந்து சில பேர் சொல்ல, சார் எனக்கு கமிஷன் வரல சார். கமிஷன் வரல, யூ கான்டாக்ட் கம்பெனி, சிம்பிள், they can contact, but I never say so. Okay, give me, I'll find out what's the reason. இவன் ஒரு சாதாரண டான்ஸ்ல கூட எங்கிட்ட எதுவும் பிரச்சனை சொன்னா, even through their leaders or directly, I will take up the issue and I will find out. You believe that without any reason, no commission will be stopped, no other issue, no problem will be there. There will be some reason. அதான் எந்த ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை என்ன அப்படின்ட்டு நம்ம வந்து you have to find out, dig out. So அதுக்கு நம்ம வந்து we should make a path. Some time we should spend for that. Some time we should find out to learn about this. பிக்கப் சென்டர்ல வந்து சில பேருக்கு வந்து பில்லிங் பண்ண முடியல, ப்ராடக்ட் சேவ் ஆகல, ஆர்டர் பண்ண முடியல, பணம் கெட்டது வந்து கன்ஃபார்ம் ஆகல, அந்த மாதிரி ஜிஎஸ்டி ரீஃபண்ட் கிடைக்கல. ஸோ மெனி இஷ்யூஸ் வில் பி தேர். ஸோ நார்மல் ஆட்டிடியூட், எனக்கு வந்து லாங்குவேஜ் தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது, அதனால எனக்கு தெரியாது, நீங்க வந்து அந்த லீடு கேளுங்க. ஸோ சப்போஸ் ஒரு பியூசிக்காரருக்கு பிரச்சனை இருக்கு, அவர் வந்து ராயல்டி கேட்கறாங்க, அவர் என்ன சொன்னாங்க, எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, நீங்க வந்து என்னோட டெக்னிக்கல்ஸ் கேளுங்க. டெக்னிக்கல்ஸ் கேட்கும் அவர் ஐயோ எனக்கும் லாங்குவேஜ் தெரியாது, இன்னொருத்தர் கேளுங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது த ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூ, யூ ஆர் கோயிங் டு டிகிரேட் யுவர் செல்ஃப். அந்த ஆளுக்கு என்ன தெரியும், நெக்ஸ்ட் டைம் எதுக்கு ஏதோ பிரச்சனை இருந்தால் இந்த ஆளுக்கு கேட்டா ஒன்றும் நடக்காது. ஸோ ஐ ஹேவ் டு அப்ரோச் த ஹையர் லீடர். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ, எந்த பிரச்சனை இருந்தாலும் யூ டேக் இட் ஆஸ் யுவர் இஷ்யூ, கெட் இட் கிளியர்ட் பை யுவர் சீனியர் அப்ளைட் ஆர் ஃப்ரம் த கம்பெனி. ஸோ
அந்த ஆளு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த பியூசிக்காரனுக்கு வந்து உங்கள் மேல ரொம்ப என்ன சொல்றது ரெஸ்பெக்ட் will tell whatever issue is there, my leader is capable of finding solution for everything. That type of attitude we have to inculcate. நம்ம டீம்ல வந்து அவருக்கு அந்த மாதிரி ஒரு நம்ம பற்றி ஒரு வால்யூ இருக்கணும். ஸோ மேனேஜ் admin related issues is also very, very important. And Wonderworld Cook, Wonderworld Pickup Center. இப்போ நமக்கு தெரியும் புதுசா வந்து நீங்க ஒரு அப்ளிகேஷன் போட்டா வந்து Wonderworld Cook தான். There is no relaxation in the times. But fortunately நம்ம ரூபி ரஞ்சித் சாரோட இன்டர்வென்ஷன்ல வந்து கம்பெனி வந்து கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தமிழ்நாடுக்கு கொடுத்திருக்கு. அது வந்து நான் வந்து பப்ளிக்கா சொல்றதுக்கு ஆவறது இல்ல. ஸோ டு bring more Wonderworld Cooks in Tamil Nadu, company has given certain special package and it is informed to technical chiefs of Tamil Nadu. காமராஜ் சாருக்கு தெரியும், முருகன் சார், செந்தில் சார், அஸ்கர் சார், ஒரு வாட்டி மாரியப்பன் சார், ராமசாமி சார் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், ரவி சார். இஃப் யூ டோன்ட் நோ நீங்க வந்து ரஞ்சி சார் கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லாட்டி காமராஜ் சார் கேளுங்க. தே வில் டெல் வாட் இஸ் ஸ்பெஷல் பேக்கேஜ் ஃபார் தமிழ்நாடு. பட் இது வந்து இட் இஸ் நாட் ஃபார் அ லாங் பீரியட், வெரி ஷார்ட் பீரியட். அதாவது டு a small concession given to bring up the Tamil Nadu business in a short span of time. கொஞ்சம் டைம்ல வந்து மற்ற இடத்துல பிசினஸுக்கு இந்த மாடு பிசினஸ்க்கு ஒரே மாதிரி வர்றதுக்காக சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்கு. மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஒரு Wonderworld Cook, ஒரு Wonderworld அதாவது பிக்கப் சென்டர் இனாகுரேஷன் நடக்கும்போது the complete entire state and a team should know. ஒரு Wonderworld இனாகுரேஷன் இருந்தால் நம்ம டிப்போ குரூப்லும் எத்தனை குரூப் இருக்கு, எல்லா குரூப்ல அந்த நோட்டீஸ் இருக்கணும். அந்த நோட்டீஸ்ல வந்து கடையோட பேரு, ஊர், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, அந்த கான்டாக்ட் நம்பர் அதெல்லாம் இருக்கணும். அண்ட் should be able to give impartial service also. And if you do promote like that, அது பார்க்கும்போது நிறைய பேருக்கு அப்படியா அந்த மாதிரி ஒரு கடை நானும் ஸ்டார்ட் பண்ண போறேன். people will have more belief. உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் நம்பர் 1 Wonderworld is in கேரளா. அந்த இனாகுரேஷன்ல பார்த்துட்டு ஒரு லேடி அவர் சொன்னா, ஓ அப்படியா இந்த அளவுக்கு பெரிய கடை போட்டிருக்கா, ஸோ ஓகே ஐ வில் ஆல்சோ டேக் ஒன். And the second Wonderworld started in Ernakulam by Rebecca madam, she herself. And after seeing 2 Wonderworlds, Mr. Mansoor has started another Wonderworld in Malappuram. அதாவது கேரளா மூணாவது Wonderworld நம்ம ரஞ்சி சாரோட டீம்ல மலப்புரத்து பெருந்தல்மண்டை ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் வித் லாட் ஆஃப் ஸ்பெஷாலிட்டிஸ். அங்க வந்து குட் ஃபுட் கோர்ட், இங்க போனா வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் குட் டிஷஸ் யூ கேன் என்ஜாய், அந்த மாதிரி பண்ணிருக்கு. ஸோ அண்ட் திஸ் ஒரு பார்க்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா உஷாரா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். ஸோ ப்ரமோஷன் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஸோ ஆக்சுவலி வந்து ரஞ்சி சார் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இன்கத்தை பற்றி எல்லாம் சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் திங்கிங் கிவ் அன் இன்கம் பிளான், பட் சடன்லி ஐ தாட் no, it is better to say something on special matter. So promotion and managing is the main 2 points to develop good business and sustain the business and keep growing. So thank you so much. நம்ம எல்லாருக்கும் வந்து 2021 என்னோட இந்த பேக்ட்ராப்ல மேல எழுதியிருக்கு 2021 year of big targets. So இனியும் this 2 months, November and December, can contribute to big targets and big success. தமிழ்நாட்டிலும் எல்லாரும் பார்க்கற மாதிரி பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த 2 மாசத்துக்குள்ளே வரணும். அதுக்கு நம்ம ஒற்றுமையா ஒர்க் பண்ணலாம், ப்ரமோட் பண்ணலாம். அண்ட் wish you all the best, all the success. Thank you. ஜெயா. Thank you, sir. Thank you very much.